நேயர்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். இது ஜெயா பிளஸின் ஏன் என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சி. முக்கியமான தலைப்போடு ஜெயா பிளஸினுடைய விவாதம் இன்று தொடங்க இருக்கிறது. ஊழல் புகாரில் சிக்கினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர்களை எச்சரித்திருக்கக்கூடிய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய். ஆனால் குற்றவாளிகளை பாதுகாக்கக்கூடிய நோக்கத்தில்தான் தாவேக அரசு செயல்படுகிறது என்ற பதில் குற்றச்சாட்டை திமுக எதிர்க்கட்சி முன்வைத்திருக்கிறது. இது குறித்து தான் நாம் 5 விருந்தினர்களோடு நாம் விவாதிக்க இருக்கிறோம். நான் நேயர்களுக்கு விருந்தினர்களை அறிமுகம் செய்து வைத்து விடுகிறேன். அரசியல் விமர்சகர் திரு சுமன் கவி சார், உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். காங்கிரஸ் கட்சியினுடைய திரு செய்தி தொடர்பாளர் திரு முருகையன் சார், உங்களின் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஸ்வரன் சார், உங்களின் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இன்னும் சற்று நேரத்தில் அறப்போர் இயக்கத்திலிருந்து திரு ராதாகிருஷ்ணன் மற்றும் தமிழ்நாடு இளைஞர் கட்சியிலிருந்து திரு லோகேஷ் இருவருமே இணைய இருக்கிறார்கள். திரு சுமன் கவி, உங்ககிட்ட இருந்தே தொடங்கலாம்னு நினைக்கிறேன். தாவேக அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு சட்டம் ஒழுங்கு விவகாரம், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, மின்வெட்டு, இந்த குற்றச்சாட்டோடு சேர்த்து 2 மாதத்தில் ஒரு அரசின் மீது ஊழல் குற்றச்சாட்டு முன்வைக்க தொடங்கி இருக்கிறாங்க. நியாயம் தானா? இல்லை, நியாயம் அநியாயம்ங்கிறத தாண்டி இப்போதான் வந்திருக்கிற சின்ன பையன் அதுக்காக ஒரு மைனரு கொலை பண்ண மாட்டார்னு எதிர்க்க குற்ற கிரைம் யார் பண்ணாலும் கிரைம் தானே. சின்ன பையன் பண்ணிட்டாப்புல அதெல்லாம் கிரைம் கிடையாது. ஊழலே நடக்காத அரசாக தாவேக இருக்கும்னு சொல்லும் போது திமுக இப்படியான ஒரு குற்றச்சாட்டை வைக்கும் போதுதான் அரசியல் திமுக குற்றச்சாட்டு வைக்கிறது. திமுக குற்றச்சாட்டு திமுக அந்த இருக்கிற சினாரியோவை சொல்லுது. இப்போ டாக்டர் சொல்றாருங்க, உங்களுக்கு வந்து கேன்சர் பாதிக்கப்பட்டிருக்குது, இந்த மாதிரி இவ்வளவுத்துக்கு அரிச்சிருச்சு, இவ்வளவு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி ஸ்கேனை தூக்கி காட்டிட்டு ரிப்போர்ட் காட்டுறாரு. இந்த ரிப்போர்ட்டை பார்க்காமலே உங்களுக்கு வலி தெரியுதுல்ல, உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு தெரியுமில்ல. எத்தனை பிரச்சனை தான் இல்ல திமுக பார்வையில இல்ல, திமுக பார்வையில விட்டுருங்க, சரி பொதுவான பொது பார்வை சொல்றேன் நான். மக்கள் ஒண்ணு வேண்டாங்க, சர்வரோக நிவாரணி விஜய் நினைச்சாங்க. பல பேர் நான் சொல்றது வந்து 35% அதையே நினைச்சு போட்டாங்க. அப்படி சொல்லல, திராவிட கட்சிகளே 60 ஆண்டுகள் ஆண்டு விட்டது. எங்களுக்கு அந்த பேரை கேட்டாலே போர் அடிக்குதுங்க. ஒன்றும் வேண்டாங்க, கியூபா இது இருக்கு இல்லையா, அதனா லிபியாவில் கடாஃபி இருந்தார். கடாஃபி மேலே பெரிய குற்றச்சாட்டுகள்லாம் கிடையாது, ஆனால் வெளியில் குற்றச்சாட்டுகள் இருந்தது. தனி நாணயம், தனி ஆப்பிரிக்காவுக்கே அடிக்கணும்னு முயற்சி பண்ணார், என்னெல்லாம் பண்ணார். அமெரிக்கா முடிவு கட்டணும்னு முயற்சி பண்ணிச்சு. ஆனால் அவர் நாட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நதியே இல்லாத ஊருக்குள்ளே புது நதியை உருவாக்குனார், பெரிய பெரிய சாலைகளை உருவாக்குனார், எல்லா உட்கட்டமைப்பும் பண்ணார். அவருடைய கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேலாக அவர் வந்து ஆட்சி பண்ணார். எந்த இடத்துலையும் குறை கிடையாது. எதுக்கு சொல்கிறேன்னா, அவங்களுக்கு அந்த 40-30 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி செய்யும் போது ஒரு போர் அடிக்குது. 70களிலிருந்து ஆட்சி பண்ணிகிட்டே இருக்கிறாரு, போர் அடிக்குது. நல்லதுங்கிறது இல்லை, போர். அந்த மாதிரி ஒரு போர் அடிக்கும் போது வேற ஏதோ ஒரு புதுசாக நடந்துற போகுது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதுதான் இங்கே நடந்திருக்குது. திராவிட கட்சிகள் எதையோ, அதாவது நம்மகிட்ட இருந்து எதையோ ஒன்று பறிச்சிருச்சு, அல்லது எப்போதும் திராவிட கட்சிக்காக போட்டுட்ருக்கோம், புதுசாக ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சாங்க இந்த மக்கள். அப்படி நினைச்சதுக்கு அவர்களுக்கு கிடைத்ததற்கு இல்லையா, அது ஒரு பகுதி. இன்னொரு பகுதி என்ன நினைச்சாங்கன்னா, நீங்கள் இந்த குழந்தைங்கள்லாம் அந்த காலத்தில் 80s வந்து சக்திமான் வருவார் இல்லையா, பல்ட்டி அடித்து விழுந்தா சக்திமான் காப்பாற்றுவார்னு, அதற்காகவே விழுவாங்க இல்லையா, அதே மாதிரி எது நடந்தாலும் விஜய் காப்பாற்றுவார், ஊழலை வந்த அடுத்த நிமிஷமே அடித்து தூக்கிடுவார்னு சொன்னாங்க. பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பாடி தான் வந்தார். இந்த டான்ஸும் பாட்டும் அதற்காகவே வந்தது மட்டும் இல்லை, அந்த பாட்டை பாடணுங்கிறதுக்காகவே அந்த கரூருக்கு போய், அந்த கரூரில் அவ்வளவு கூட்ட நெரிசல் நடந்த போதும் கூட அவ்வளவு என்ன சொல்லும் மரண ஓலங்கள் கீழே ஒழித்து கொண்டு இருக்கு. அதாவது பாட்டுக்கு கோரஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த 10 பாட்டிலுக்கு 10 ரூபா கோரஸ் எப்படிப்பட்ட தெரியுமா, இரத்த களரியும் உயிர் வலியும் நிறைந்தது. மரண ஓலம் கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே இடையில பாட்டிலுக்கு 10 ரூபான்னு சொன்னார். சொன்னது மட்டும் இல்லை, அடுத்த நாள் காலையில் அவருடைய விச்சுவல் வாரியர்கள் குழந்தை முதல் பெரியவர்கள் வரை இந்த பாடல்களை, அந்த பாட்டை கொண்டு போனாங்க. எல்லாரும் அங்கே அழுது புலம்பிகிட்டு இருக்கும்போது இந்த பாட்டு பிரபல்யமாக்கப்பட்டது. ஆனால் விஜய் வந்ததுக்கப்புறம் 10 ரூபா இல்லை 20 ரூபா வாங்கப்பட்டுச்சு, பல இடங்களில் 30 ரூபான்னு சொன்னாங்க. இன்னைக்கு வரல அந்த பிரச்சனை தீர்க்கப்படல. ஆனா பெரும்பாலான குறைக்கப்பட்டிருக்கு. சில இடங்கள்ல வீடியோ வெளியிடுறாங்க, அமைச்சர் பிரஸ் மீட்ல நீங்க சொல்லக்கூடிய இந்த விலை ஏற்றத்தை சொல்றேன், 10 ரூபாயிலிருந்து 20 ரூபா வாங்குறாங்க இடத்துல சில இடங்கள்ல 10 ரூபாயே வாங்குறதுன்ற வீடியோக்கள் வருதுல. அப்ப ஒரு பக்கம் நடவடிக்கை எடுக்கும் போது இன்னொரு பக்கம் இது போன்ற குற்றச்சாட்டுகள் வரத்தானே செய்யும், அது இயல்பு தானே. ஒரு நடவடிக்கை எடுக்கப்படல, ரீல்ஸுக்கு வேணா எடுக்கப்பட்டிருக்கலாம். ரியலா பாத்தீங்கன்னா மக்கள் வந்து ரீல்ஸுக்காக எடுக்கல. இப்ப நீங்க வந்து குடிமகன் போய் ரீல்ஸ் எடுக்க போறது இல்லை, அமைச்சருக்கு தேவைப்படலாம் ரீல்ஸ், குடிமகனுக்கு தேவையா? 5 ரூபா நான் கொடுத்துருக்கிறேன்னு ரீல்ஸ் எடுத்து போடுறதுனால அந்த குடிமகனுக்கு ஏதாவது பெருமை உண்டா? நான் இது வரைக்கும் 300 ரூபா உன்ட்ட இப்போ கொடுத்துருக்கிறேன் 2 நாளில் அப்படின்னு அவன் சொல்கிறான். 10 தடவை வாங்கியிருக்கிறேன், 300 ரூபா கொடுத்துருக்கிறேன், எனக்கு திருப்பி கொடுன்னு பேசி வீடியோ இருக்குது. அந்த குடிமகனுக்கு ஏதாவது பெருமை கிடைச்சிட்டான்னு அந்த அவரை வந்து குடிகாரன் வேணால் கூடுதலாக அவரை பழிப்பாங்க.
ஆனால் அதையும் மீறி அவர் வீடியோ போடுறேன்னு என்ன காரணம்னா, இவங்க பண்ணுற அநியாயம் இன்னும் தீரலை, விஜய் வந்தால் குறைஞ்சபட்சம் இந்த இளவையாவது தொலைப்பாருன்னு நினச்சோம். 10 ரூபாயை கூட தொலைக்கல. 10 ரூபா தொலைக்கலைங்கிறது மட்டும் இல்லை, 30 ரூபாயை ஏற்றிட்டாங்கங்கிற பிரச்சனை இருக்குது. அதற்கு சரி நீங்கள் வந்தீங்க இல்லையா, அதற்கு உங்களுடைய மதுவிலக்குத்துறை அமைச்சர் என்ன பேசுகிறாரு, இது வந்து நாங்கள் அங்கே இருக்கக்கூடிய மெயின்டெனன்ஸ் செலவுக்காக வண்டியில் ஆள் இறக்குவாங்க, லோடு இறக்குவாங்க, அவங்களுக்கு டிப்ஸ் கொடுக்கணும், அவங்களுக்கு செலவு கொடுக்கணும், டீ செலவு கொடுக்கணும், இப்படி பல்வேறு செலவினங்கள் உண்டு. இது கடந்த ஆட்சி காலத்திலையும் விளக்கமா சொல்லப்பட்டதில்ல. தாவேக ஆட்சியில ஒன்றும் புதிதாக இதை ஊழல்னு எடுத்துக்க முடியாதுல்ல. ஏற்கனவே கடந்த ஆட்சி காலங்களில் இதே விளக்கங்கள் சொல்லப்பட்டது, இதே ரூபாய் வாங்கப்பட்டது, வாங்கப்பட்டதனுடைய நீச்சி அதை தடுப்பதற்கான நடவடிக்கை விளக்கம் கொடுக்கல. சரி, அந்த விளக்கம் இப்பதான் கொடுத்தாங்க. இல்ல அதுதான் இந்த பிரச்சனை. விஜய் வந்து பேசிய போதே நான் என்ன கேட்டேன்னா, வாங்கப்படுகிற 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபா வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து சேருது அப்படின்னு சொன்னால், அல்லது ஸ்டேட் கவர்மெண்ட் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சருக்கு வந்து சேருதுன்னு சொன்னால், எங்கள் வீட்டில் 2வது மாடியில் கொண்டாந்து போட்ட சிலிண்டர் போட்டால், ஃபர்ஸ்ட் மாடியில் கொண்டாந்து போட்டால் 50 ரூபா, செகண்ட் மாடியில் கொண்டாந்து போட்டால் 100 ரூபான்னு வாங்குறாரு, அது மோடியோட கல்லாவுக்கு போகுதான்னு நான் கேள்வி கேட்டேன். சரிங்களா? அப்போ இது அதாவது இது என்ன நடக்கு, யாருக்கு போகுது எல்லாருக்குமே தெரியும். நீங்க ஆர்டிஓல வந்து எல்லாம் புரியுது இல்ல, எந்த இடத்துல இதை ஊழல்னு நம்ம ஒரு குற்றம் சாட்டுறோம். ஏற்கனவே இருந்த அரசுல தொடர்ந்த நீச்சி தான் இது. இதை தடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கிறோம் ஒரு அமைச்சர் விளக்கம் கொடுக்கிறாரு. ஆனா ஊழல் அப்படின்னு 2 மாசத்துல ஒரு அரசின் மீது முத்திரை 50 ஆண்டுகளாக நீண்டு வந்திருந்த 50 ஆண்டுகளாக தொடர்ந்து வந்திருந்த திராவிட பாரம்பரிய ஆட்சிகள் எல்லாம் அது வந்து தீய சக்தி, அழிவு சக்தி, அது என்னது ஊழல் சக்தி, இப்படி இழிவுபடுத்திட்டு வந்துட்டு நான் தூய சக்தின்னு சொன்னதுக்கு பிறகு அவர்கள்ட்ட இருந்து நீங்கள் யாரை வந்து ஊழல் சக்தின்னு சொன்னீங்கன்னா அவங்ககிட்ட இருந்தே ஆட்களை இழுக்கிறீங்களே. இதுவரைக்கும் 6 எம்எல்ஏக்கள் வந்திருக்காங்க, இன்னும் எத்தனை பேர் வரப்போறாங்கன்னு தெரியல. வந்தவர்களில் 2 பேர், குறிப்பாக 2 விஜயபாஸ்கர்கள், எம்ஆர் விஜயபாஸ்கர், சி விஜயபாஸ்கர் மேல குட்கா ஊழல் வழக்கு இருக்கா இல்லையா? குட்கா வைத்திருந்ததாக நாகூர்களை சேர்ந்த ஒரு சாதாரண எளிய ஒரு இவரை நீங்க வந்து அடிச்சு லாக்அப் மரணம் செய்றீங்க. அதை யாரும் கேள்வி கேட்கல. அதாவது அது பிரச்சனை பூதாகரம் எடுத்ததற்கு பிறகு அது 3 காவலாளிகளை நீங்க பிடிக்கிறீங்க. ஆனா ஆரம்பத்தில் எந்த நடவடிக்கை எடுக்கல. எதுக்கு சொல்றேன்னா, துரிதமான நடவடிக்கை இது வந்து திமுக ஆட்சியில் இருந்துச்சு. அதை உங்களால வந்து அன்னைக்கு நீங்க என்ன சொன்னீங்க தெரியுமா? எங்களுக்கு தேவை சாரி கிடையாது, எங்களுக்கு தேவை தீர்வு. இதெல்லாம் அது இன்னும் கூடுதலாக என்ன சொன்னாங்க தெரியுமா? பெண்கள் விவகாரத்திலலாம் ஒரு பெண் இரவில் 2 மணிக்கு போகலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. அதாவது கோவையில் ஒரு பெண் வந்து இந்த மாதிரி 2 மணிக்கு ஒரு நட்டான காட்டுக்குள்ள போகலாமான்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. இந்த கேள்விக்கு நான் எத்தனை மணிக்கு போனாலும் சரி எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமைன்னு இன்னைக்கு விளையாட்டுத்துறை அமைச்சராகவும் பொதுப்பணித்துறை அமைச்சராகவும் இருக்கக்கூடிய ஆதவர்ஜுனா சொன்னார். அப்ப இப்படியெல்லாம் தெனாவட்டாகவும் திமிராகவும் பேசிவிட்டு இன்னைக்கு வந்து அது மட்டும் இல்ல, இதையெல்லாம் செய்ய முடியலன்னா ஆட்சியை விட்டு விலகுன்னு சொன்னார். இது ஒன்று. இது போக 100 கோடி ரூபாய் நில அபகரிப்பு, 1.4 ஏக்கர் நிலம் பழனி தண்டவாணி கோயிலுக்கு சொந்தமானது, நாமக்கல் போகிற வழியில் இருக்கக்கூடிய தண்டவாணி மடம்னு சொல்லி அந்த மடம் 60 ஆண்டுகளாக தன் கையகப்படுத்தி வைத்திருந்த நிலம். அந்த நிலத்தை கடந்த ஆட்சியில் சேகர்பாபு அவர்களுடைய தலைமையில் அது மீட்டு எடுக்கப்படுகிறது. வழக்கு தொடுத்து அந்த மடத்துக்கிட்ட இருந்து இது பண்றாங்க. அதை விற்பதற்காக ஏற்கனவே 3 முறை முயற்சி செய்யப்பட்டிருக்கிறது. அது 3 முறையும் இந்த கோயில் நிர்வாகத்தால் தடுக்கப்பட்டிருக்கு. இந்த முறை என்ன பண்ணியிருக்காங்க? யாரு? நம்ம ரமேஷ் அவர்கள், அதுபோக அந்த ஆயத்தீர்வை அமைச்சர் இருக்கார் இல்லையா, சார், இந்த இது பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் லோகேஷா, 2 பேர், லோகேஷ் 2 பேரினுடைய சம்மதம் இல்லாமல் அது எப்படி நடக்கும்? ஒரு எக்ஸாக்டா என்னன்னா, அங்கே ஏற்கனவே ஒரு சார்பதிவாளர் இடமாற்றம் செய்யப்படுறார். இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற சார்பதிவாளர் இடமாற்றம் செய்யப்படுறாருன்னு அங்க என்ன நடந்திருக்கு, நான் பதிவு செஞ்சு தர மாட்டேன்னு ஒரு சொல்லியிருக்கணும். அந்த பழனி அந்த அடிவாரத்தில் இருக்கக்கூடிய அந்த சார்பதிவாளர் அலுவலகத்துல இன்னொரு சார்பதிவாளர், அந்த அம்மையார் ஈஸ்வரி, அவங்க திருப்பூர்ல இருந்து வரணும். அவங்க வர்றதுக்கு முன்னாடி அவங்க வர்றதுக்கு 10 நாள் தாமதிக்கிறாங்க. ஏன் தாமதிக்கிறாங்க? இது சிக்கல் இருக்குது, நான் மாட்டிக்கிடுவாங்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் ஜஸ்டின் மணிகண்டன் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தரை
நான் திண்டுக்கல்ல இருந்து கூட்டிட்டு வந்து கொடைக்கானல்ல இருந்து கூட்டு வந்து அது குறுகிய காலத்துக்குள் அதை வேலையை முடிக்கிறாங்க. இப்போ இன்னைக்கு ஜஸ்டின் மணிகண்டன் மேல அத்தனை பழியையும் தூக்கி போட்டாங்க. அதுக்கு மேல இருக்கக்கூடிய டிசி இல்லையா, அதுக்கு மேல அவங்க செக்ரட்டரி, இந்த துறை 2 துறைகளினுடைய செக்ரட்டரி இருக்கிறார். 100 கோடி ரூபாய் அளவிற்கு ஒரு பத்திரப்பதிவு முறைகேடாக நடைபெறும் போது சம்பந்தப்பட்ட அமைச்சர்களுக்கு தெரியாமையா நடந்திருக்கும். அவங்களுக்கும் தொடர்பு இருக்கு. இதான் 100 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள சொத்து 2 கோடி ரூபாய்க்கு விற்கப்பட்டதுன்னா அதனுடைய மிச்சம் இருக்கக்கூடிய 98 கோடி ரூபாய் யாருக்கு போனது, எத்தனை யாருக்கு போனது கேள்வி போனது. அப்ப எவ்வளவு பெரிய ஊழல் இது. வந்து நாங்க இப்பதாங்க தவழ்றோம்னு சொல்ற, தவழும் போதே இப்படி கொள்ளையாக அடிக்கிறீர்களே, நீங்க இன்னும் எழுந்து நடக்க ஆரம்பிச்சீங்களா இந்த நாடு தாங்குமாங்கிறத என்னுடைய கேள்வி. திரு முருகையன், ஆட்சிக்கு வந்து 2 மாதங்களுக்குள்ளாகவே 100 கோடி ரூபாய் சொத்தை 2 கோடி ரூபாய்க்கு மாத்தி இருக்கீங்க. இதை விட உங்களுக்கு என்னங்க பெரிய ஊழல் குற்றச்சாட்டு வேணும்னு சுமன் கவி அவருடைய பார்வையை முன் வச்சிருக்கார். தாவேகா கூட்டணியில இன்னும் சொல்லப்போனா அமைச்சரவையில் நீடிக்கக்கூடிய காங்கிரஸ் இதை எப்படி பார்க்குது? ஏன் இந்த கேள்வியை நான் உங்ககிட்ட முன்வைக்கிறேன்னா, கடந்த ஆட்சி காலத்தில் திமுக ஊழலற்ற ஒரு அரசு, காங்கிரஸோட ஸ்டேட்மெண்ட் பல இடங்களில். ஆனால் இப்போ தாவேகா போனதற்கு பிறகு திமுக ஒரு ஊழல் கட்சின்னு காங்கிரஸோடைய அடுத்த ஸ்டேட்மெண்ட். இப்போ தாவேகா அரசை காங்கிரஸோடைய பார்வையில் எப்படி பார்க்குறீங்க? இந்த 100 கோடி ரூபா 2 கோடிக்கு 100 கோடி ரூபா சொத்தை 2 கோடிக்கு ரிஜிஸ்டர் பண்ணுறதா சொன்னாங்கல்ல, அதுவே எனக்கு ஒரு புரியாத புதிராக இருக்குது. ஏன்னா ஒரு சொத்தினுடைய மதிப்பு 10 கோடி மார்க்கெட் வேல்யூ இருந்ததுன்னா அது ஒரு 3 கோடியோ 4 கோடியோ வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான வேல்யூவாக இருக்கும். அது நான் பழக்கப்பட்டது, நாங்களாம் வாங்கியிருக்கோம், விற்றுருக்குறோம். ஆனால் 2 கோடிக்கு தான் அரசாங்கத்தினுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற இடத்துல 2 கோடிக்கு தான் அதுக்கு வேல்யூ இருக்குது. 2 கோடி இல்லை 2.5 கோடியோ இருக்குது. ஆனால் அதனுடைய மார்க்கெட் வேல்யூ 100 கோடின்னா அதுதான் ஊழல். அது இல்லை, எப்படி இது அரசாங்கத்தில் வந்து வருமானம் வரும் இல்லை? இப்போ 50 கோடி 100 கோடி ரூபா சொத்தை வந்து 50 கோடிக்கு தான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு, அது இந்த சொத்தை விட்டுருங்க, வேற சொத்து அதனுடைய பக்கத்தில் இருக்க சொத்து வச்சுங்க. 100 கோடி ரூபா சொத்துக்கு அட்லீஸ்ட் 50 கோடியாவது அரசாங்கத்துக்கு நீங்கள் வந்து பத்திரம் வாங்கினா தான் அதை பதிவு பண்ண முடியும்னு இருந்தால் அது அரசாங்கத்துக்கு எவ்வளோ பெரிய வருமானம். அது எப்படி 100 கோடி ரூபாங்கிறீங்க, ஆனால் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணது ஒரு 2 கோடியே 2 கோடி சொச்சம். இப்போ முருகையனுக்கு அதுவே சந்தேகமாக இருக்குது. இதுவே ஒரு பெரிய பிரம்மாண்டமாக கற்பனையாக சொல்லுகிறீர்களோ என்று எனக்கு சந்தேகமா இருக்கு. லோக்கல்ல போய் பார்த்தா இது வந்து கற்பனை இல்ல, அரசு முத்திரை தாளில் ஏற்றப்பட்ட விவகாரம். அதுதான். அப்போ திரு முருகையனுக்கு தாவேகா கூட்டணியில் இடம்பெற்றக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் திரு முருகையனுக்கு இந்த சந்தேகம் வருது அப்படின்னா, மேலிடத்துடைய பார்வை இல்லாம இது நடந்திருக்கும். அது 1 கோடியா இருந்தாலும் சரி 2 கோடியா இருந்தாலும் சரி ஊழல்னா ஊழல் தான், தவறுனா தவறுதான். ஆனா அந்த தவறை தவறுதான் என்று அமைச்சர் ஏற்றுக்கொண்டு அதுக்குரிய நடவடிக்கைகள்லாம் எடுப்போம்னு சொல்லி யார் வந்து அந்த ரிஜிஸ்ட்ரேஷன், நீங்க 1000 பேர் பின்னால இருந்தாலும் யார் கையெழுத்து போட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாரோ அந்த அவரை வந்து இன்னைக்கு வந்து பண்ணியிருக்காங்க. ஜஸ்டிஸ் மணிகண்டனை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, வழக்கு போட்டிருக்காங்க, அவங்க மேலே எல்லாம் இருக்கு. அதனால வந்து இந்த விசாரணை என்று வந்துவிட்ட பின்னால அது விசாரித்து இந்த ஜஸ்டிஸ் மணிகண்டன் யாரினுடைய அடிப்படையில் யார் வந்து எப்படி கையெழுத்து போட்டார் இந்த சொத்துக்கு, அந்த இந்து இதில் வந்து அறக்கட்டளை நிர்வாகின்னு சொல்லி முருகதாஸ் அவர் தான் கையெழுத்து போட்டிருக்காரு. வித்தவர்கள் சார்பில் ஒரே ஒரு ஆள் தான் ஒரு அறக்கட்டளை, இந்து அறக்கட்டளை சொத்துல வந்து ஒரே ஒரு முருகதாசன் ஒருத்தர் அறக்கட்டளை சார்பில் ஒருத்தர் மட்டும் கையெழுத்து போடுறது எப்படி இது செல்லுபடியாகுதுன்னு எனக்கு தெரியல. இனிமே நான் என்ன சொல்றேன்னா, இனிமே இந்து அறநிலையத்துறை சம்பந்தப்பட்ட சொத்துக்கள் எல்லாவற்றுக்கும் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் கையெழுத்து போட வேண்டாம், ஆனால் அந்த துறையினுடைய செயலாளர் கையெழுத்து போட்டால் தான் ஒன்று விற்க முடியும் வாங்க முடியுங்கிற ஒரு நிலையை கொண்டு வர வேண்டும். ஒரு சாதாரணமா அறக்கட்டளை நிர்வாகி முருகதாஸ் வந்து கையெழுத்து போட்டா அந்த பார்வை நம்ப முடியல, செக்ரட்டரி அவர் போட்டிருந்தாருன்னா இப்ப மினிஸ்டர் சம்பந்தம் இல்லாம இது வித்திருக்க முடியாதுன்னு ப்ரூவ் பண்ண மாதிரி ஆயிடும். இதுக்கு விசாரணையே தேவையில்லை. இப்ப வந்து இந்த அறநிலையத்துறை அமைச்சருடைய செயலாளர் வந்து இந்த இதுல பத்திரத்துல கையெழுத்து போட்டிருந்தாருன்னா இது அறநிலையத்துறை அமைச்சருக்கு தொடர்பு இல்லாமல் இல்லை, தாவேகா அமைச்சர் தான் செஞ்சாருன்னு சொல்ல வரீங்களா? இல்லையே, அதுதான் சொல்றேன். இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் மெத்தட அது மாதிரி இருந்திருந்தா இப்ப வந்து மினிஸ்டர் உத்தரவு இல்லாமல் மினிஸ்டருடைய செக்ரட்டரி எப்படி சைன் பண்ணாரு நம்ம கேள்வி எழுப்பலாம். இது அப்படி இல்லை. இது யாரோ வந்து அறக்கட்டளையினுடைய ஒரு நிர்வாகி முருகதாஸ் வந்து கையெழுத்து போட்டிருக்காரு, 2 பேர் வாங்கியிருக்கிறாங்க, வெள்ளத்துறை அண்ட் சேதுபதினு அவங்க வாங்கியிருக்கிறாங்கன்னு சொல்றீங்க. இது வந்து கண்டுபிடித்தாச்சு, தவறு என்று கண்டுபிடிச்சாச்சு. அதன் பேரில் வந்து சஸ்பென்ஷன் நடவடிக்கைலாம் எடுத்திருக்கு,
மேற்கொண்டு வந்து அதை விசாரித்து என்ன தவறு என்றாலும் அந்த சொத்து மறுபடியும் அது செல்லாதுன்னு வேறு கோர்ட்டு சொல்லிட்டு அந்த ரீசன் செல்லாதுன்னு சொல்லிட்டு அந்த சொத்து மீண்டும் அறக்கட்டளைக்கே வந்துருச்சு. அதெல்லாம் வந்துருச்சு. இருந்தாலும் கூட இந்த தவறை செய்தது யார் என்பது விசாரணையில் முடிவெடுக்கும் பொழுது அவர்களுக்கு உரிய தண்டனையை கொடுக்கப்படும். நடவடிக்கை எடுத்திருக்காங்கல்ல, அவங்க ஒன்றும் மறைக்கலையே. அமைச்சர் வந்து எங்களுக்கு தெரியாம, அமைச்சருக்கு தெரியாம தான் நடந்ததாக தான் அவங்க சொல்றாங்க. விசாரணை போய் கைது செஞ்சு உள்ளதுக்கு வச்சிருக்காங்க. பிரச்சனை நடந்துட்டு இருக்குது, கோர்ட்டுக்கு கேஸ் போயிட்டு இருக்குது. அதாவது பிடிச்சதுக்கு அப்புறம் இது விஜயினுடைய வந்து மானிங்க 15 கோடி 50 கோடியான்னு தெரியல. இந்த புலிப்பட விவகாரத்தில் 2015 பணம் கணக்கில் காட்டாத பணம் உள்ள இருந்து 15 கோடி ரூபாய் சொல்லிடுறேன். இதை சொல்லிடுறேன். அப்போ என்னங்க இது கணக்கில் வராத பணம் இருக்குன்னு சொல்லும்போது, இல்லைங்க இது இங்க இருக்குது, நாங்க வந்து கணக்கில் காட்டல, நாங்க அதான் சொல்லிட்டோம்ல, இப்பதான் தெரிஞ்சிட்டுல அப்படின்னு இருக்காரு. நீங்க ஒப்பிட்டு பாருங்க, இப்பதான் தெரிஞ்சிட்டுல நாங்க இதை கட்டி சால்வ் பண்ணிருந்தோம் அப்படின்னு சொல்றாங்களே தவிர ஏன் கட்டல அப்படிங்கறது மாதிரியான பிரச்சனைக்கு ஒரு பதில் சொல்லல. அதே மாதிரி தான் இப்ப சால்வ் ஆயிடுச்சுலன்னு இவர் பேசுறாப்புல. நான் சால்வ் ஆச்சுன்னு சொல்லல. இப்போ வந்து கண்டுபிடிக்க தவறு நடந்திருப்பதை ஏற்றுக்கொண்டு தவறு நடந்திருக்கிறது இந்த ஆட்சியில் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொண்டு அதுக்கு வழக்கு போட்டிருக்காங்க. அதுக்கு வந்து அரசாங்கமோ அரசாங்கத்துறை மந்திரியோ அதுக்கு பொறுப்பாளி ஆக முடியாது என்று தான் நம்ம சொல்லுகிறோம். இல்ல என்னோட கேள்வி எங்க முன்வைக்கிறேன்னா, ஊழல் புகாரில் சிக்கினார், கடுமையான நடவடிக்கை எடுப்பேன்னு அமைச்சரவையில விஜய் கண்டிக்கிறாரு. பழனியில் சார் பதிவாளர் அலுவலகத்தில் 100 கோடி ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய சொத்தை 2 கோடி ரூபாய்க்கு மாற்றிருக்காங்க. ஒரே நாளில் கொடைக்கானலிருந்து சார் பதிவாளர் பழனி வர வைக்கப்படுகிறார். இது எல்லாம் ஒரு அதிகாரியை ஒரு இடத்திற்கு உடனடியாக மாற்றம் செய்ததெல்லாம் அவ்வளவு சுலபமான காரியம் இல்லை. இது அரசுக்கும் தெரியும். தெரிந்ததற்கு பிறகும் இதுல ஏன் முதலமைச்சர் விஜய் எந்த நடவடிக்கையும் எடுக்கல? இது மொத்த பலியாடுமாக ஒரு சார் பதிவாளர் மாட்டிக்கிட்டார். இல்ல நீங்க பின்புலத்தில் இருக்கக்கூடியவர்கள் மீது என்ன நடவடிக்கை? இதுதான் ஊழலற்ற ஆட்சியான்னு கேட்கிறாங்க. இல்ல அந்த துறையினுடைய அந்த டிரான்ஸ்ஃபர் போடுறது இதுக்கெல்லாம் வந்து அமைச்சருடைய உத்தரவோடு தான், அமைச்சருடைய அனுமதியோடு தான் இந்த டிரான்ஸ்ஃபர்லாம் நடந்திருக்கு. டெம்பரவரியாக ஒருத்தர் வந்து இங்கே மணிகண்டன், ஜஸ்டிஸ் மணிகண்டன் டெம்பரவரியாக அன்னைக்கு இருந்து உட்கார வச்சு அதை நிறைவேற்றிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் உண்மைன்னு சொன்னால் அது நிச்சயமாக அந்த அமைச்சர் மீது மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் நிச்சயமாக நடவடிக்கை எடுப்பார். அவர் அதுதான் நேற்று சொல்லியிருக்காரு. அது யாராக இருந்தாலும் தவறு செய்தால், ஊழலில் ஈடுபட்டால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும்னு நேற்று வாக்குறுதி கொடுத்துருக்காருல்ல, அதை அவர் நிறைவேற்றி காட்டுவார். அது நீங்க சொல்றது உண்மையா இருந்தா. இல்ல அரசு துறை அறக்கட்டளையினுடைய அந்த நிர்வாகம் மட்டுமே சம்பந்தப்பட்டு அறநிலைத்துறை அமைச்சருக்கு தொடர்பு இல்லாமல் இந்த தவறு நடந்திருக்குமே ஆனால் அது யாரா சம்பந்தப்பட்டாங்களோ, இந்த முருகதாசன் சொல்லி அறக்கட்டளை நிர்வாகி கையெழுத்து போட்டுருக்காருல, அவரெல்லாம் உள்ள போகணும். என்னங்கிறது உண்மை நாட்டு மக்களுக்கு அப்புறம் தான் தெரியும். சரி, திரு ஜெகதீஸ்வரன், தாவேக அரசின் மீது இந்த 100 கோடி ரூபாய் விவகாரம் ஊழல் குற்றச்சாட்டுல ஒரு பெரும் அழுத்தமா மாறி இருக்கு. இது உண்மையிலேயே ஒரு ஊழல் குற்றச்சாட்டு தான். எதிர்க்கட்சிகள் சொல்றது போல இது ஊழல் குற்றச்சாட்டு என்ற அடிப்படையில் தான் அணுக வேண்டுமா, இல்ல இது ஒரு அரசியல் குற்றச்சாட்டுங்க, ஒரு புதிய அரசுக்கு எப்படி வேணாலும் ஒரு அழுத்தம் கொடுக்கலாம், அதனுடைய ஒரு தொடக்கம் தான் இது அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஜெகதீஸ்வரன் எந்த பார்வையில பார்க்கிறார்? இல்லைங்க, இப்போ இந்த ஊழல் குற்றச்சாட்டாகத்தான் எடுத்துக்கணும். ஏன்னா நீங்க வந்து அமைச்சர்கள் அவரும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க மறுக்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து பேட்டி கொடுத்ததை பார்த்தோம். ரமேஷும் லோகேஷும் 2 பேரும் சேர்ந்து பேட்டி கொடுத்தாங்க. இல்லை இதில் ஆனால் அவங்களே சொல்றாங்க தவறு நடந்திருக்கிறது சொல்றாங்க. ஸோ அதனால் அதற்கான விளக்கம், அது வழக்கில் என்ன நடக்குது, அவங்க வந்து யார் பதிவு செய்தது, எப்படி பதிவு செய்யப்பட்டது அப்படிங்கிற விளக்கத்தை கொடுக்காத வரைக்கும் இது ஊழல் குற்றச்சாட்டு தான். இந்த ஊழல் குற்றச்சாட்டுங்கிறது அமைச்சர் மேலே அந்த துறையில் இப்போ பத்திரப்பதித்துறை அமைச்சர் லோகேஷ் பல்லடன் என்ன சொல்றாரு, என்னோட துறையில எதுவுமே நடக்காது, இன்னும் சொல்ல போனா எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸ் தான். இப்பயே ஆன்லைன் ப்ராசஸ் தான். பிரச்சனை கேட்டீங்கன்னா பத்திரப்பதில கடைசியா அந்த ஆன்லைனுக்கு பட்டன் அனுப்பணும்ல, அப்ப போய் நீங்க 2000 நோட்டையோ 4000 நோட்டு நீட்டாலும் அது நடக்குங்கிறதா சிக்கலாக இருக்கிறது. இப்பயுமே நிறைய விஷயம் திமுக ஆட்சி காலத்தில் ஆன்லைன்ல கொண்டு வந்துட்டாங்க. ஆன்லைன்ல முடிக்கிறதுக்கும் நீங்க டெண்டர் ப்ராசஸ் நிறைய ப்ராசஸ்ல வந்து கடைசியா அதை முடிச்சு கொடுக்கறதுக்கு நீங்க போய் செஞ்சீங்கன்னா தான் அந்த பட்டன் அழுத்துவோங்கிறதா பிரச்சனை இருக்கு. ஸோ அதனால வந்து இவர் ஆன்லைன்ல ப்ராசஸ்ல நீங்க வந்து வீட்டில இருந்தே பண்ணிக்கலாம் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. அதெல்லாம் நடக்குதா அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, நீங்க இந்த துறை ரீதியாக இப்போ அவர் கூட ஆர்டிஓன்னு சொல்லி சொன்னார், சுமன் கவி கூட சொல்லும்போது, நீங்க மக்கள் வந்து நேரடியாக பாதிக்கப்படுற துறையில் மக்கள் அணுகிற துறைன்னு வச்சுக்கலாம். ஒன்று பத்திரப்பதிவு, மிக முக்கியமாக ஆர்டிஓ, நீங்க ஆர்டிஓ ஆஃபீஸ் இதில் ரெண்டும் வந்து எப்போ லஞ்சமே இல்லாத நிலை ஏற்படும் சொல்லி சொன்னீங்கன்னா, இதுல இடைத்தரகர்களாக செயல்படுறாங்கல்ல, அந்த இடைத்தரகர்கள் இருக்கவே மாட்டாங்க அப்படிங்கிற வரைக்கும் இது இருக்கத்தான் செய்யும். இடைத்தரகர்கள் யார் செயல்படுறாங்க? பத்திரப்பதிவு வரைக்கும் டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ். நீங்க போறீங்க பத்திரப்பதிவு பண்ண, எங்க போவீங்க? டாக்குமெண்ட் ரைட்டர் ஒருத்தர் உட்கார்ந்திருப்பார். அவர் டாக்குமெண்ட் ரெடி பண்ணி கொடுப்பார், அது ஓகே. பட் அவரே சார் இவ்வளவு கட்டணும் சார், நான் பத்திரப்பதிவு அலுவலருக்கு இவ்வளவு கொடுக்கணும், அது சேர்த்து என்கிட்ட கொடுத்துறீங்களா, நானே டோக்கன் போட்டு கொடுத்துறேன் அப்படிங்கிற இது இல்லை. இது எதுவுமே கிடையாதுங்க. டாக்குமெண்ட் ரைட்டர் அவரோட வேலையை மட்டும் தான் செய்வார். நம்ம நேரடியாக போயிட்டு நம்ம எந்த விதமான லஞ்சமும் கொடுக்காம இருக்கலாம் அப்படின்னு ஒரு நிலைமை வரும்பொழுது தான் உண்மையில இங்கே லஞ்சம் இல்லைங்கிறது முடிவாகும். ஆர்டிஓ ஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க என்னன்னா, இது டிரைவிங் ஸ்கூல் தான் முக்கியமான இடம்.
டிரைவிங் ஸ்கூலில் போயிட்டு நீங்கள் என்ன லஞ்சம் கொடுக்கணுமோ ஆர்டி ஆஃபீஸர் நீங்கள் வந்து 8 போடுறதுக்கோ இல்லை வந்து 11 போடுறதுக்கோ 14 போடுறதுக்கோ நீங்கள் லஞ்சம் கொடுத்து ஆகணும். வண்டி எஃப்சியா ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டா அதுவும் ஆர்டி ஆஃபீஸில் போய் புரோக்கரை பார்த்து அந்த புரோக்கர் என்ன சொல்கிறாரோ அந்த ஃபீஸை அவங்க கொடுத்துட்றாங்க. அவர் பார்க்குறாரு, இன்னைக்கு பிரேக் இன்ஸ்பெக்டர் நான் சொல்கிறேன், நான் அதில் அந்த துறையில் தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கேன். பிரேக் இன்ஸ்பெக்டருக்கு பார்க்குறேன், பெயிண்ட் அடிக்காத மாதிரி ஒரு 10 ரூபா கொடுத்துருப்பான், ஆர்டிஓக்கு ஒரு காசு கொடுத்துரு, இவருக்கு ஒரு காசு கொடுத்துரு, பேர் மாற்றி கொடுத்து காசு நடந்துகிட்டு தான் இருக்கு. இப்போ இவங்களே இப்போ அருண் IPS 2 ரைடு அடிச்சாங்க. ஒன்று 19 ரைடு அடிச்சு 40 பேர் மேலே எஃப்ஐஆர் ரொம்ப பெருமையால பேசினாங்க. வரலாற்றில் இது மாதிரி பண்ணது இல்லைன்னு. சரி ஓகே பண்ணீங்க, ரொம்ப நல்ல விஷயம். ஆர்டி ஆஃபீஸ்லேயே ரைடு அடிச்சாங்க, 37 லட்ச ரூபா பணம் பிடிபட்டது. ஒருத்தர் மேலே கூட எஃப்ஐஆர் போடல. அப்போ என்ன காக்கா தூக்கி போட்டு போனுச்சு? எல்லா பெட்டிலேருந்து 37 லட்ச ரூபா பணம் எடுத்துருக்கீங்கல்ல, அப்போ யாரு பெட்டிலேருந்து பணம் எடுத்தீங்க? இல்லை ஒன்று புரோக்கர்ஸ் மேலே நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கோம், நாங்கள் எஃப்ஐஆர் போட்டிருக்கோம், இல்லை ஆர்டிஓஎஸ் மேலே போட்டிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ரெண்டுமே இந்த இடைத்தரகர்களுக்கு வேலையே இல்லை அப்படின்னு ஒரு நிலைமை வரும்பொழுதுதான், ஏன்னா நேரடியாக மக்கள் போகின்ற இந்த 2 துறைகள். இன்னொரு புள்ளியில திரு ஜெகதீஸ்வரன் நான் அதே கேள்வியை முன்வைக்கிறேன். ஜெகதீஸ்வரன் சொல்வது கீழ் மட்டத்துல பல நீண்ட நெடுங்காலமாக இருக்கக்கூடிய ஒரு லஞ்சம் வாங்கக்கூடிய செயல். ஆனா அந்த 100 கோடி ரூபாய் விவகாரம் அப்படின்றது ஏதோ ஒரு பெரிய புள்ளி செயல்பட்டால் மட்டும்தான் இந்த 100 கோடி விவகாரம் நடந்திருக்கும். அது அப்படிதான் வாய்ப்பு இருக்கு, நமக்கே இன்னும் தெரியல, விசாரணையில் இருக்கு. மே 10ஆம் தேதி முதலமைச்சராக பதவியேற்ற திரு ஜோசப் விஜய் என்னுடைய ஆட்சியில ஊழல் இருக்காது, ஊழல் யாருமே செய்ய மாட்டாங்கன்னு அமைச்சர்களா பதவியேற்றவங்களை கை காமிச்சு சொன்னார். கண்டிக்கப்படுவீர்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் குறிப்பிட்டார். முதல் அமைச்சரவை கூட்டம், 2வது அமைச்சரவை கூட்டத்திலையும் விஜய் இதையே தான் குறிப்பிட்டிருக்காரு. விஜய் குறிப்பிட்டதற்கு பிறகும் இது போன்ற விவகாரங்கள்ல திரு முருகையன் கூட சொல்றாரு, அமைச்சருக்கும் வாய்ப்பு இருக்கலாம், விசாரணையில தான் தெரிய வரும். இது நடக்குது அப்படின்னா ஊழலை தடுக்க முடியாது அப்படின்றதுக்கான ஒரு சமிக்கையா, இல்லை இன்னும் அதற்கான ஒரு ஆளுமையாக விஜய் இல்லையா? அந்த பார்வையில பார்க்கலாமா? முதல்லங்க, இந்த கண்டிப்பு ஏன் வருகிறதுன்னு கேட்டீங்கன்னா, அப்ப என்னுடைய துறையில இருக்கிற அமைச்சர்கள், என்னுடைய அமைச்சர்கள் இருக்கிற அமைச்சர்கள் சில பேர் ஊழல் செய்யறாங்க. எல்லோரும் இல்ல, சில பேர் ஊழல் செய்யறாங்க. ஏன்னா ஊழலே செய்யறாங்க. இப்ப ரொம்ப நாளா ஆட்சி நடத்திட்டு இருக்கீங்கப்பா, மக்கள் என்ன ஆட்சி எதிர்பார்க்கிறாங்க அந்த ஆட்சியை கொடுக்குறீங்க, இப்படியே தொடர்ந்து செயல்படுங்க தான் விஜய் சொல்லியிருப்பார். 5 பேர் ஹிட் லிஸ்ட்ல இருக்காங்க, நீங்க வர 5 பேர் ஹிட் லிஸ்ட்ல இருக்காங்க, யாராரு இருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் வர்றதும் விஜய் அவர்கள் கடுமை காட்டினார். 40 நிமிஷத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் தான் பட்ஜெட்டை பத்தி பேசினாரு, 1/2 மணி நேரம் பின்னி எடுத்துட்டார். அப்படின்னா அப்ப அந்தந்த துறையில ஊழல் நடக்குது. நீங்க எல்லாத்தையும் சொல்றாங்களே, ரொம்ப சிம்பிளா. இப்ப வந்து விழுப்புரத்துல அரசு வழக்கறிஞர் நியமனம் பார்த்தோம். அவங்களுடைய கட்சியோடைய நிர்வாகி ஞான சுந்தரி இப்ப என்ன சொல்றாங்க, 5 லட்சத்துல 30 லட்சம் வரைக்கும் லஞ்சம் கேட்டு அரசு வழக்கறிஞர் பணி போடுறாங்க. அதுல வந்து ஜிபி ப்ளீடரு, கவர்மெண்ட் ப்ளீடரு, அடிஷனல் ப்ளீடரு, பிபி எல்லாத்துக்கும் போடுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்த புகார். இன்னைக்கு அந்த புகார் விசாரணைக்கு வந்திருக்கு. கோர்ட் என்ன பண்ணிருக்குன்னா, விஜய் அவர்கள் பேரையும் அமைச்சர்கள் பேரையும் நீக்கிட்டு அந்த வழக்கை தொடருங்க, நேர்மையா நடந்துங்கன்னு சொல்லிருக்காங்க. இந்த வழக்கு எப்படி போகுதுங்கிறது தெரியல. ஆனா இதுல விஜய் அவர்கள் பேரை நீக்கிற கூட விட்டுருங்க. எங்க அவங்க குற்றச்சாட்டு சொன்னதே அமைச்சர் ஆனந்த் மேல, அவர் பேரை நீங்க எப்படி கோர்ட் நீக்கும்னு எனக்கு புரியல. இந்த கட்சியில நான் பயணிச்சவன். இந்த கட்சியில வந்து இந்த காசு டிரான்சாக்ஷன் எல்லாமே ஆனந்த் அவர்கள் புஷியானந்த் தாண்டி நடக்கவே நடக்காது. இந்த மாவட்ட செயலர்கள் என்ன பண்றாங்க, இப்போ நீங்க ஒட்டுமொத்தமாக நீங்க பார்த்திருக்கலாம், ஜூலை 1ஆம் தேதி வர வேண்டிய ஜிஓ கிட்டத்தட்ட 5ஆம் தேதி 6ஆம் தேதி தான் வந்துச்சு வருது. ஏன் எல்லா இடத்துலையும் புகார் வந்துருச்சு. கோர்ட்ல இருக்கிற இவர் கேட்கிறாரு, ஜட்ஜு கேட்கிறாரு, நீங்க என்ன பிபிஎஸ் அப்பாயின்மெண்ட் இப்படி போட்டு வச்சிருக்கீங்க, ஆடத்து 2 ஒன்னாத்துக்கு பிபிஆ போட்டு வச்சிருக்கீங்க, நீங்க வந்து பிசிஆர் கோர்ட்ல வந்து பிசி எம்பிசிக்கு போட்டிருக்கீங்க, இன்னொன்று 7 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கூட ரொம்ப கிளியரா நோட்டிஃபிகேஷன் போட்டிருக்கீங்க, 5 வருஷம் 4 வருஷம் போட்டிருக்கீங்க, இன்னும் விளையாண்டுட்டு இருக்கீங்களா? எங்களுக்கு ரிமூவிங் பவர்ஸ் இருக்கு, நாங்க தேவைப்பட நாங்க கூட ரிமூவ் பண்ணுவோம், ஒழுங்கா போடுங்க. அதற்கு பிறகு நிர்மல்குமார் கேட்கிறார். நிர்மல்குமார் என்ன சொல்றாரு, எல்லா மாடச்சலை கூப்பிட்டு நீங்க எல்லாரும் காசு வாங்கிட்டீங்கன்னு தெரியும், எல்லாரும் விளையாண்டுட்டீங்கன்னு தெரியும், ஆனா ஒரு 6 மாசத்துக்கு இதெல்லாம் டெம்பரரி தான், 6 மாசம் கழிச்சு நாங்க தூக்குவோம், நாங்க நீக்கிறோம்னு சொல்லி சொல்றோம். அப்போ இந்த ஊழல் நடந்ததுங்கிறது நிர்மல்குமாருக்கு தெரியும், ஆதவ அர்ஜுனாவுக்கு தெரியும், விஜய் அவர்களுக்கு தெரியும், இதை யாரு வாங்கினாங்கிறது அவருக்கும் தெரியும், அமைச்சர் ஆனந்த் வரைக்கும் இது போயிருக்குன்னு தெரியும். இப்போ விஜய் அவர்கள் என்ன நடவடிக்கை எடுத்தாரு? ஏன் நடவடிக்கை எடுக்கல? ஏன் பயப்படுறாரு அவர்? ஆனந்துக்கு பயப்படுறாரு, வேற என்ன சொல்றது? இல்ல எனக்கு புரியல. ஏங்க நீங்க அமைச்சருக்கு எப்படி முதலமைச்சர் பயப்படுறாரு? அப்ப என்ன அர்த்தங்க? ஏங்க இது இப்ப நீங்க மாவட்ட செயலாளர் நியமனம், பகுதி செயலாளர் நியமனம், ஒன்றிய செயலாளர் நியமனம், வட்டம் மாவட்டம் எல்லாத்துலயும் ஊழல் நடந்தது. சீட்டு கொடுத்தாலும் 5 கோடி ரூபாய் வாங்கினாங்க. சரி, ஒருவேளை கட்சி வாங்கிட்டு தான் அமைச்சர் ஆனந்துக்கு பயப்படுறாருன்னு கூட உங்களுடைய பார்வையில எடுத்துக்கலாமே. ஒரு முதலமைச்சர் அப்புறம் ஏன் பொதுவெளியில வந்து லஞ்சம் வாங்கினா நேரடியா சொல்ல முடியல, எங்க அண்ணன் முதலமைச்சர் சொல்லுங்க, அதே தப்பு நான் சொல்லுவேன். நான் என்னோட அமைச்சரை கூப்பிட்டு கண்டிச்சிட்டேன், யாரும் லஞ்சம் கேட்க மாட்டாங்க, இந்த துறையில லஞ்சமே இருக்காது அப்படின்னு ஒரு முதலமைச்சர் சொல்லுவாரா? நீங்க போய் கேள்வி கேளுங்க, இது எல்லாருமே சொல்லலாங்க. நீங்க போய் கேள்வி கேளுங்க, நீங்களே பார்த்து சரி போய் கேள்வி கேட்கிறேன், உடனே அப்பா அண்ணன் விஜய் பேர் சொல்லிட்டாருப்பா, நான் பயந்துட்டேன் சொல்லுவார் ஒரு ஆபீசர். அப்படியா நடக்குதா? அங்கேதான் இந்த வீடியோ எடுத்து அதையும் ரீல்ஸ் எடுத்து போட வேண்டியதானே. விஜய் அண்ணன் பேரை சொன்னாரு, உடனே 50,000 லஞ்சம் கேட்ட ஆபீசர் வந்து ஐயோ அதை அடிச்சிருங்க, 50,000 கேட்கக்கூடாது அப்படின்னு யாராவது சொன்னாங்களா? அந்த மாதிரி இருந்தால் பரவாயில்ல. இன்னைக்கு ஒன்றும் இல்லைங்க, இன்னைக்கு ஒரு பிரபலமான இதெல்லாம் எழுதியிருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒவ்வொரு துறையிலும் என்னென்ன ஊழல் நடக்குது. நீங்கள் வந்து பால்வளத்துறையில்
நிறைய வந்து டெண்டர்ஸ்ல ஊழல் நடந்துட்டு இருக்கு, கால்நடை துறையில வந்து டெண்டருக்கு ஊழல் நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி வரிசையாக துறைகளை அடுக்கி ஒவ்வொரு துறையிலையும் எவ்வளவு டிரான்ஸ்ஃபர்ஸ்க்கு ஊழல் நடந்துட்டு, இன்க்ளூடிங் நீங்க உயர்கல்வித்துறை அமைச்சர் நீங்க காங்கிரஸ் இருக்கிற விஸ்வநாதன் அவர்கள் அவங்க மனைவி எந்த டிரான்ஸ்ஃபர்ஸ்ல ஈடுபட்டு இருக்காங்க முதற்கொண்டு நீங்க எழுதியிருக்காங்க. அப்ப இது எல்லாம் எதுவுமே விஜய் அவர்களுக்கு தெரியாதா அப்படி ஒரு கேள்வி இருக்கு. அந்த கேள்வியோட பயணிப்போம். திரு லோகேஷ் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். சார் வணக்கம் சார். சார், நீங்க வரதுக்கு முன்பாக விருதுகள் பல முக்கியமான குற்றச்சாட்டை தாவேகா அரசின் மீது வைத்த குற்றச்சாட்டை இங்கு நினைவுபடுத்தி இருக்கிறார்கள். வழக்கறிஞர்கள் நியமிக்கக்கூடிய விவகாரத்தில் தாவேகா அரசுல ஊழல், பழனி விவகாரத்தில் ஊழல், உயர்கல்வித்துறையில பணியிட மாறுதல்ல ஊழல், ஆவின்ல பணியிட மாறுதல்ல துறை, இப்படி பல ஊழல்கள் நடந்துட்டு இருக்கு. முந்தைய அரசுக்கும் இந்த அரசுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. 2 மாதங்கள்ல தாவேகா அரசும் ஒரு ஊழல் அரசாக மாறிவிட்டது அப்படின்ற ஒரு பார்வையை முன்வைக்கிறாங்க. லோகேஷோடைய பதில் என்னவா இருக்கு? இங்க இத இன்னைக்கு நடக்கிற விஷயத்த மட்டும் கவனிக்காம கொஞ்சம் அப்படியே பின்னாடி போனா, விஜய் இன்னைக்கு முதலமைச்சரா இருக்கிற பேசுறது வந்து ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன்ல கேட்குறாங்க, நீங்க ஒரு வேளை அரசியலுக்கு வந்தா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அவர் சொன்ன விஷயம் இந்த ஊழல் தாங்க, இந்த ஊழலை ஒழிக்கணும்ட்டு ரொம்ப வருஷம் நிறைய பேர் முயற்சி பண்ணி பார்த்துருக்காங்க, ஆனால் அது முழுசாக ஒழிக்க முடியுமான்னு தெரியல, ஆனால் ஒரு முயற்சி எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். இப்போ மே மாதம் 10ஆம் தேதி பார்த்தா அவரோட ஸ்வேரிங் செரமனியில் சொல்கிறார், அது நானும் ஊழல் செய்ய மாட்டேன், என்னை சுற்றி இருக்கவங்க ஊழல் செய்ய விட மாட்டேன்றது. இப்போ நம்ம என்ன விஷயம் அப்படின்னா, இந்த அன்னைக்கு அவர் நடிகராக இருக்கும்போது சொன்ன விஷயம் அப்படிதான். நம்ம ஒரு 60 வருஷமா நம்ம வந்து இந்த சிஸ்டம் எவால்வ் ஆகி வந்திருக்கு. இந்த நிறைய பேர் சொல்லுவாங்க கரப்ஷன் வேற, பிரைப் வேற, இந்த மாதிரி வெவ்வேறா சொல்லுவாங்க. பட் எல்லாமே எவ்ரிதிங் இஸ் கரப்ஷன். ஓகேங்களா, ஒரு வகையான கரப்ஷன். அந்த சிஸ்டம்குள்ள நம்ம இப்போ தாவேகா ஆட்சிக்கு வந்து அதை மாற்றணும், இந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சமாக படிப்படியாக செய்யணும்னு நினைக்கும் போது நேச்சுரலாக அவருடைய இடையூறுகள் தான். என்னன்னா, இதுக்கு முன்னாடி இதெல்லாம் நடக்கும்போது வெளியே தெரியாது, இப்போ இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் வெளியே தெரியுது. ஏன் வெளியே தெரியுது? ஏன்னா அது சம்மந்தப்பட்ட ஆக்ஷன்ஸ் நடந்துகிட்டே இருக்கு. நீங்க குற்றம் சாட்டக்கூடிய எல்லா விஷயமும் அதுக்கான எதிர்வினைகள் ஏதோ நடந்துகிட்டே தான் இருக்கு. நீங்க இவர் விஷயம், பழனி விஷயத்துக்கு அது தேவையான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு விஷயத்துக்குமே இப்போ நமக்கு முன்னாடி பேசின ஜெகதீஷன் பேசின குற்றச்சாட்டுகளுக்குமே சரி, அவரெல்லாம் ஓப்பனாக சொல்லிட்டாரு, என் பேரை சொல்லி எவனா பணத்தை வசூல் பண்ணானா தயவுசெய்து கட்டி போட்டு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க, போலீஸ் பிடிச்சி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? அந்த சிஸ்டம் நம்ம அது இதுக்குள்ளே தான் நம்ம இயங்கணும். ஓகேங்களா, ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒன்று உருவாக்க முடியாது. இங்கே இருக்கிற அதிகாரிகள், இதே அதிகாரிகள் தான் டிஎம்கேலையும் ஏடிஎம்கேலையும் இருந்திருப்பாங்க. அவங்க ஒரு சிஸ்டம் ஃபார்ம் ஆகிருக்கும், அதில் தான் இயங்குறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஓம்னி பேருந்துகள்லாம் வந்து இதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக 5 லட்ச ரூபா வரைக்கும் வாங்கிட்டு இருந்தாங்களாம். இப்போ வந்து இலவசமா நிற்கிறது. வெறும் அதாவது இலவசம்னா இந்த மாதிரி காசு இல்லாம கவர்மெண்டோட ஃபீஸ் மட்டும் கட்டி ஆர்டிஓல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, பர்மிட் வாங்கியிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு மாற்றங்கள், சின்ன சின்ன மாற்றங்கள். இல்ல லோகேஷ் சொல்லக்கூடிய பார்வை அப்படின்றது அடிமட்டத்தில் நடக்கக்கூடிய ஊழல். 60 ஆண்டு கால திராவிட ஆட்சிகளிலும் இது இருந்ததுதான், இதெல்லாம் மாற்றப்படணும் அப்படின்றதான் முதலமைச்சர் விஜயுடைய எண்ணம். சரி, அந்த கருத்தை ஏத்துக்கல. ஆனா தாவேகாவுக்குள்ளேயே இந்த லஞ்சம் இருக்கே. சமீபத்தில் நீதிமன்றம் வரைக்கும் போயிட்டாங்க. தாவேகாவை சேர்ந்த பெண் நிர்வாகி வழக்கறிஞர் நியமனத்திலேயே 5 லட்சம் ரூபாயிலிருந்து 30 லட்சம் ரூபாய் வரைக்கும் லஞ்சம் வாங்குறாங்க, எங்களுக்கு பதவி கிடைக்க மாட்டேங்குதுன்னு நீதிமன்றம் போறாங்க. அப்போ அந்த பார்வையை நம்ம எப்படி பார்க்கணும்? ஏன்னா ஒரு பக்கம் தாவேகாவுடைய தலைவர் விஜய் தான் லஞ்சத்தை ஒழிக்கணும், ஊழலை ஒழிக்கணும்னு பேசுறாரு. மற்றொரு பக்கம் தாவேகாவுக்குள்ளேயே இந்த லஞ்ச விவகாரம் அதிகமாக ஏற்படுது. அப்படின்றப்போ விஜயனுடைய பார்வை தவறா, இல்லை அவருடைய பார்வைக்கு யாரும் மதிப்பளிக்கலையா அப்படின்ற இன்னொரு கேள்வியும் எழுதல லோகேஷ். நான் அது டூ சூன் சொல்லுவேன். ஒரு 10 வாரம் ஆன கவர்மெண்ட்டை நீங்கள் இது வந்து இப்படி கேட்கறது வந்து டூ சூன். நான் தான் சொன்னேன், நம்ம 60 வருஷமா இந்த சிஸ்டம்குள்ளே தான் இருக்கிறோம். நம்ம மட்டும் நம்ம என்ன தாவேகா மட்டும் என்ன வேற எங்கே தான் உள்ள வந்ததா? இதே சிஸ்டம்குள்ளே இருந்து தானே பில்ட் ஆனது. அது நேச்சுரல் தான், ஓகேங்களா. ஆனால் அது எல்லாமே வெளியே வருது, வழக்குகள் ஆகுதுன்றது தான் பாயிண்ட் ஆஃப் வியூ. அது நல்ல விஷயம்ன்ற இத்தனை நாளாக மூடி மறைச்சிருந்தப்பட்ட இந்த விஷயங்கள்லாம் வந்து இது வெளியே வருது, நல்ல விஷயங்கள்ன்ற. மற்ற கட்சிகளை நடந்திருக்கும் போது அது மூடி மறைக்கப்பட்டது. இன்னைக்கு தாவேக்கால வெளிப்படையாக அந்த விஷயங்கள் பிரச்சனையாகி கேஸ் ஃபைல் ஆகி அந்த அடுத்த ப்ரொசீடிங்களுக்கு நோக்கி போயிட்டு இருக்கு. அது வரவேற்கத்தக்கது. மினிஸ்டர்கிட்டே வந்து ஒரு 2வது மினிஸ்டர் மீட்டிங்லேயே வந்து ஓப்பனாக அது சொல்றாரு, டிக்ளேர் பண்றாரு. ஏன்னா
இதுக்கு முன்னாடி இருக்க விஷயங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த நீங்க பாத்துக்கலாம் ஜிசிசியில் நடந்த விஷயங்களா இருக்கட்டும், இந்த மாதிரி பல விஷயம், பல டெண்டர்கள் கேன்சல் பண்ணப்பட்டிருக்குது. பிடபிள்யூல மினிஸ்ட்ரி மீட்டிங், அந்த மீட்டிங்ல என்ன பேசப்பட்டது, நிர்மல்குமாரோட மீட்டிங்ல என்ன பேசப்பட்டது, எல்லாமே நமக்கு வரலாறு. இந்த 60 நாள் இவ்வளவு நடந்திருக்கு. இந்த கன்சிஸ்டண்டா இந்த கவர்மெண்ட் வந்து கொண்டு போகணும். அடுத்த 6 மாசத்துக்கு முழுசா இதை வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும். ஆனா இது ஷியூரா போகிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன் அப்படின்னா கரூர் மீட்டிங்ல அவர் தெளிவா ஒரு விஷயத்த சொன்னாரு, இந்த அரசாங்கத்தோட விஸ்வரூபத்தை பார்ப்பீங்க அப்படின்ட்டு. இது அதுக்கு தயாரா இல்லாத திமுக வந்து திமுகவோ இல்ல அதிமுகவோ வந்து இந்த மாதிரி விஷயங்கள் செய்யதான் செய்யும். ஓகேங்களா, இதை தாவேக்காக்கு எதிராக ஒரு அரசியல் பண்ணதான் செய்யும். நான் என்ன சொல்றேன், நீங்க காட்டுங்க, குற்றம் சாட்டுங்க, இந்த இடத்துல இந்த தப்பு நடக்குதுன்றது குற்றம் சாட்டுங்க தாராளமா. ஆனா வந்து தாவேக்கா மேல ஒரு வன்மை வைக்கணுன்றதுக்காக குற்றம் சாட்டாதீங்க. அதுதான் தப்பு நடந்திருந்தா அதுக்கான ஆக்ஷன் நடக்கும். தப்புனா தப்பு தான், வழக்குனா வழக்கு தான். சரி, அதுல மாற்று கருத்தே கிடையாது. அந்த லோகேஷோட பார்வையிலே அதே கேள்வியை தாவேக்கா டிஎம்கே லோகேஷோட பார்வையில் நான் அதே கேள்வியை முன்வைக்கிறேன். அதே குறிப்பிட்ட தாவேக்காவை சேர்ந்த பெண் நிர்வாகி வழக்கறிஞரும் கூட தாவேக்கா நிர்வாகிகள் மீது குற்றம் சாட்டி இருக்கிறார், லஞ்சம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. அதன் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது லோகேஷ்? இப்ப நடவடிக்கை சுட்டிக்காட்டினால் நடவடிக்கை எடுக்கப்படும், லஞ்சம் தகர்த்தெறியப்படும் அப்படின்னா அந்த விவகாரத்தில் என்ன நடவடிக்கை? அபிஷியலா கம்ப்ளைண்ட் பதிவிருக்கா? கோர்ட்ல கேஸே நடந்திருக்கு, கோர்ட்ல கேஸ் நடந்திருக்கு. சூப்பர், என்ன பிரச்சனை? அதுதான் உங்ககிட்ட கேக்குறேன். இல்ல நான் உங்ககிட்ட கேக்குறேன், அதான் என்ன பிரச்சனைன்னு கேக்குறேன். தீர்வுகள் வருது இல்லங்க, தீர்வுகளை நோக்கி போறோம். புரியல இல்ல லோகேஷ், இல்ல தீர்வு நோக்கி போறோம். சரி, நான் உங்களுடைய பார்வையில இல்ல லோகேஷ் ஒரே ஒரு குறுக்கீடு, தீர்வு நோக்கி போணுமா இல்லனா இல்ல வந்து அரசியல் பேசணும்னு நினைக்கிறீங்க? கடந்த காலங்கள்ல விஜய் நீதிமன்றம் மட்டும் தான் தீர்வா, உங்களால தீர்வு கொடுக்க முடியாதான்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. இந்த விவகாரத்திலையும் நீதிமன்றம் மட்டும் தான் தீர்ப்பா, உங்களால தீர்வு கொடுக்க முடியாதா? அதே கேள்வி விஜய் முன்வைத்த அதே பார்வை முன்வைக்கிறேன். அதை நோக்கி போறோமா இல்லீங்களா? போகல, அதான் கேள்வியே. போல தீர்வு நோக்கி போகல. நீதிமன்றத்துக்கு நீங்க தீர்வை நோக்கி போறீங்க, ஒரு கட்சிக்குள்ள என்ன நடவடிக்கை எடுத்தீங்க, அதானே தீர்வு. நீங்க என்ன பிளான் சஜஸ்ட் பண்றீங்கன்னு சொல்லுங்க. இல்ல என்னோட பிளான் எதுவுமே இல்ல. அரசாங்கம் வந்து ஊழலுக்கு எதிராக எந்த விஷயங்கள் நடவடிக்கையும் எடுக்கலன்னு சொல்ல வரீங்களா, இல்லனா ஊழல் எடுக்கிறதுக்கு பத்தலன்னு சொல்ல வரீங்களா? எடுக்காதனால இல்ல லோகேஷ் எடுக்காதனால, இந்த லஞ்சம் கொடுத்த விவகாரத்துல எந்த நடவடிக்கையும் எடுக்காதனால தான் அந்த விவகாரமே நீதிமன்றத்துக்கு போகுது. அப்ப ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னு தான் கேள்வியே. இப்ப உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நான் கேட்கிறேன். நான் என்ன சொல்றேன், நான் மறுபடியும் சொல்றேன், ஆக மொத்தத்துல நடவடிக்கை நடக்குது. ஓகேங்களா, அதுதான் விஷயம். நீங்க ஒரு இடத்துல நடக்கலன்னா எல்லா இடத்துலயும் நின்று போச்சுன்றது இல்லை, அங்கதான் விஷயம். இங்க சிஸ்டம் வந்து மொத்தமும் கரப்டடா இருக்கிற சிஸ்டம்ல நீங்க ஒவ்வொன்றாத்தையும் சரி பண்ணிட்டு வர முடியும். சரி ஆகிறதுக்கான வேலைகள் தான் போயிட்டு இருக்குன்னு நான் சொல்ல வரேன். நம்ம அதை இடைமறிச்சு நம்ம அரசியல் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அரசியல் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இந்தியாவில் வந்து இது உலகம் முழுக்க இருக்கிற பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஊழல் அடிக்கிறவங்க பேசுவாங்க. ஆனா நம்ம அப்படி நம்ம அதை மாற்றணும், அதை மாற்ற முயற்சி பண்ணணுன்ற முயற்சிக்கு வரும்போது நம்ம அட்லீஸ்ட் வந்து லைக் வரவேற்க முடியலனாலும் அதுக்கு சப்போர்ட் பண்ணலாம். எப்படி விதமாக சப்போர்ட் பண்ணலாம், இந்த கம்ப்ளைண்ட் ஒழுங்காக ஃபார்வர்ட் ஆனால் மறுபடியும் அதை சம்மந்தப்பட்டு அவங்க பெண் சார்பாக இன்னொரு கம்ப்ளைண்ட் வேற யார்த்தவங்க ஃபைல் பண்ணலாம், அந்த மாதிரி கொண்டு போகலாம். ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் சரி செய்யணும். இந்த சிஸ்டம் குழு தான் சரி செய்யணும். எல்லாத்தையும் கட்ட பஞ்சாயத்து பண்ணிலாம் சரி செய்ய முடியாது. இல்ல லோகேஷ், தாவேக்காவை கட்ட பஞ்சாயத்து செய்ய சொல்லல. தாவேக்காவினுடைய தலைவரா முதலமைச்சர் விஜய் நடவடிக்கையை எடுத்திருக்கலாம். இந்த விவகாரத்தில் அமைச்சர்கள் மீதும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சரா இந்த விவகாரத்தில் நடவடிக்கை எடுத்திருக்கலாம். தெளிவா சொல்றேன், என்ன சொல்றேன், you are pinning down in one city, ஒரு பர்టిక్యులர் விஷயம். நான் பேசுறது ஒரு லார்ஜ் ஸ்கேல். நீங்க அந்த பர்టిక్యులர் விஷயத்துக்குள்ள இருந்து பேசாதீங்க நான் சொல்றேன். நீங்க லார்ஜ் ஸ்கேல்ல பாருங்க. இங்க நம்ம மாற்றங்கள் வரவேற்க, அந்த மாற்றங்களுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு. அதை நம்ம வரவேற்க முடியலனாலும் சரி, குறைஞ்சபட்சம் குறை சொல்லிட்டு அரசியல் பண்ணாம இருக்கலாம். சரி, ஒரே ஒரு குறுக்கீடு மட்டும் லோகேஷ், ஜெகதீஷ் சுருக்கமா. ஜுடிஷியல் கரப்ஷன் ஏன் இவ்வளவு சீரியஸ் அலிகேஷன்களுக்கு மட்டும் சொல்றேன். சின்ன இன்னும் உதாரணம், ரொம்ப சுருக்கமா. நான் வந்து பப்ளிக் ப்ராசிக்யூட்டரா அப்பாயிண்ட் ஆகுன்னு நினைக்கிறேன். நான் போய் அமைச்சர் ஆனந்த் கிட்ட 20 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டேன். அடுத்து நான் என்ன பண்ணுவேன்னா, பிபிகிட்ட வந்து வர கஞ்சா வியாபாரி ஒருத்தர் வந்தான்னா என்னடா வேணும்னு கேட்பேன். ஆனால் எனக்கு பெயில் போட்டு கொடுங்க, பிபி அப்போஸ் பண்ணாதீங்கன்னா, நீ எவ்வளோடா கொடுப்பேன்னு கேட்பேன். நான் 2 ரூபா கொடுத்துருவேன், அவன் 2 ரூபா கொடுத்துருவான், நான் அப்போஸ் பண்ண மாட்டேன். அவன் வெளியே போய் கஞ்சா வியாபாரம் பண்ணுவான். இது ஒரு லார்ஜர் லெவல் கரப்ஷனுங்க. நீங்க ஜுடிஷியரியும் போலீஸும் ஒரு நாட்டில் உருப்படியா இருந்துச்சுன்னா 50% பிரச்சனையே நடக்காது. இந்த ஜுடிஷியரில் இவ்வளவு கரப்ஷன் இது எல்லா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸில் நடந்திருக்கு, ஹை கோர்ட்ஸில் நடந்திருக்கு, சபார்டினேட் கோர்ட்ஸில் நடந்திருக்கு. இந்த எல்லாரும் சேர்ந்து கரப்ஷன்ல ஈடுபட போறாங்க. நான் அதான் சொல்றேன். இது பெரிய அவர் ஒன் பின் டவுன் என்னமோ பேசுறாரு, அதெல்லாம் பின் டவுன்லாம் பண்ணல. ஒரு லார்ஜர் லெவல் கரப்ஷன். இந்த கரப்ஷன்ல எல்லா மாவட்ட செயலர்கள், எல்லா அமைச்சரும் இன்வால்வ்.
அந்த தொடக்கம் தான் வழக்கறிஞர் நியமனம். அதான் சொல்லி ஜெகதீஸ்வரன் சொல்றேன். பார்வை அதான். எடுத்துக்கிறேன். லோகேஷ் முடிங்க, சுருக்கமா முடிங்க. நான் திரு ராதாகிருஷ்ணன் போறேன். சார் இப்போ இதை அவர் அஃபிஷியலாக போய் கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லுங்க. கேஸே போட்டாச்சுங்க. லோகேஷ், ஆனா வழக்கே போட்டாச்சு. ஒரே ஒரு புரிதல் லோகேஷ், இது அபிஷியலா திரு லோகேஷ், இது அபிஷியலா கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு. ஆனா உங்க ஆளே தாவேக நிர்வாகி வழக்கு போட்டிருக்காங்க. கோர்ட்டோட ஹியரிங் வந்துருச்சுங்க. படிங்க, ஏதாவது படிச்சுட்டு வாங்க. ஏதாவது ஜெகதீஷ் சார்பா ஒன்னு போட சொல்லுங்க. சரி, ஓகே, நான் உங்களை முதற்கட்ட பார்வையை எடுத்துக்கிறேன். திரு ராதாகிருஷ்ணன், திமுக ஆட்சியில ஊழல், திமுக ஆட்சி போனதற்கு பிறகும் ஊழல் குற்றச்சாட்டுகள், தாவேக்காவிலும் அந்த நீட்சி தொடர்கிறதோ அப்படின்ற ஒரு ஐயம் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா ஊழல் இல்லாத ஆட்சியை தமிழ்நாட்டுக்கு 5 ஆண்டுகள் கொடுப்போம், 5 ஆண்டுகளுடைய நிலைப்பாடு இன்னும் பல ஆண்டுகளுக்கு தொடரும் அப்படின்றதா விஜயுடைய ஸ்டேட்மெண்ட்டும் கூட. ஆனால் 2 மாதங்களிலேயே பல ஊழல் குற்றச்சாட்டுகள். திரு ஜெகதீஸ்வரன் கூட உங்க முன்னாடி தான் நிறைய விஷயங்களை சுட்டி காட்டினாரு. எந்த அரசு வந்தாலும் இந்த ஊழல்ன்ற விவகாரத்தை கட்டுப்படுத்த முடியாதா? ராதாகிருஷ்ணனுடைய பார்வையில் எப்படி பார்க்குறீங்க? இருக்கக்கூடிய தாவேக அரசை பொறுத்த வரைக்கும் இவங்க புதிதாக இந்த அதிகாரத்துக்கு வந்தவங்க. அவங்களுக்கு இந்த சிஸ்டம் நிறைய அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை, புரியலை அப்படின்றது வெளிப்படையாகவே தெரியுது. இப்போ அதிமுக ஆட்சி காலத்தில் ஒரு 50-60 ஆண்டு காலங்கள் அந்த ஒரு சிஸ்டமேட்டிக் ப்ரொசீஜர் அவங்களுக்கு இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் இந்த பழனி இஷ்யூ எடுத்துக்கங்களேன். இது போல் ஒரு பிரச்சனை எஸ்கலேட் ஆன உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு அந்த ரெவென்யூவில் யார் உச்சபட்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அந்த நபரை கூப்பிட்டு ஒரு 48 மணி நேரத்துக்குள்ளே ரிப்போர்ட்டை டேபிள் பண்ணுங்கள், என்ன எக்ஸாக்டாக என்ன நடந்திருக்கு, யார் மீது நடவடிக்கை எடுக்கணும், ஏன் ஒரு சீனியர் இந்த ரெவென்யூ, ஏன்னா ரெவென்யூ ரிலேட்டடான டீட்டெயிலான விவரங்கள் தெரிஞ்சால் தான் தீர்வு காண முடியும். இன்றைக்கு நாம் சமூக வலைதளங்களில் பேசுகிறதுனால, அமைச்சர் பேட்டி கொடுக்கறதுனால மட்டுமே இதுக்கு தீர்வு வராது. இதுக்கு நிரந்தர தீர்வு எப்போ கிடைக்கும்? எப்போ இது ஒரு 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 பொசிஷனுக்கு மேலே தொடர்ந்து டாக்கில் இருக்கோ அப்போ உடனடியாக அதுக்கு ஒரு கமிட்டியை போட்டிருக்கலாம். ஒரு நபர் கமிஷனை போட்டு 48 மணி நேரம். நீங்கள் மற்ற ஆட்சியாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா 3 மாதம் 6 மாதம் அதை முடக்கிறதுக்கான வேலைகள்லாம் நிறைய நடக்கும். பட் இவங்க புதுசுன்றதுனால தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் இதை செய்திருந்தால் ஒரு 48 மணி நேரத்துக்கு, ஏன்னா பெரிய வேலை இல்லை, இதுக்கு பின்னால் நிறைய அலசி ஆராய வேண்டியதில் ஆவணங்கள் மட்டும்தான். ஏற்கனவே பாதி டிஜிட்டலைஸ்ட் ஆவணங்கள் தான், கொஞ்சம் கிரவுண்ட் வெரிஃபிகேஷன். இது முடிச்சிருந்தாலே 48 மணி நேரத்தில் சால்வ் பண்ணக்கூடிய இஷ்யூவை நீங்கள் 4 நாளுக்கு பிறகும் ஓட்டிக்கிட்டு இருக்குன்னா தாவேகாவுக்கு இன்னும் அனுபவம் போதவில்லை அப்படின்றது தான். ஏன்னா அவங்க வந்து 2 மாதம் தான் ஆகுது. ஒரு விமர்சனம் பண்ணக்கூடிய இடத்துல இருக்காங்கன்னா இன்றைக்கி விமர்சனம் பண்ணுற இடத்த நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா 2 மாதம் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 2-3 மாதம் ஆச்சுன்னா அவங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்டாக தான் இருப்பாங்க. ஏன்னா இன்றைக்கி அந்த சிஸ்டம் அப்படி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு பக்கம் வந்து இந்த டிரான்ஸ்பரன்சி ரிலேட்டடில் நாமளும் தொடர்ந்து கேட்குறோம் ஃப்ரம் த டே 1. விஜய் அவர்கள் பதவியேற்றதுக்கு இருந்து இன்றைய தினம் வரைக்கும், மே 10 இன்றைக்கு மாலை வரைக்கும் 2339 டெண்டர்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கு. இதில் சர்வீஸ் செக்டர் அதில் 200 சில்லற 500 பக்கம் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒர்க்ஸ் பேஸில் 1500 டெண்டர்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கு. ஒர்க்ஸ்னால் பெரும்பாலும் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டட். இந்த 1500 டெண்டர் ரத்து செய்யப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் குட்ஸ் வகையில் ஒரு 500 ரத்து செய்யப்பட்டிருக்கு. மொத்தமாக ஒரு 2339 டெண்டர்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கு. இந்த டெண்டர்களில் நம்ம ஒரு 10 பேரை சஸ்பெண்ட் பண்ணதாக பார்த்துருப்போம். அப்போ இந்த 2339 டெண்டர்களும் எக்ஸிக்யூட் ஆகிருந்தால் எவ்வளோ கரப்ஷன் நடந்திருக்கணும்னு இன்னும் எவ்வளோ இருக்குன்னு தெரியாது. இப்போ நேற்றைய தினம் கூட எஸ்கலேட் பண்ணோம். ஆனந்த் அவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வேணா முதலமைச்சராக இருக்கலாம், அது சாரி தமிழ்நாட்டுக்கு அமைச்சராக இருக்கலாம், அது இருக்கலாம். அது இருக்கலாம். ஆனா திருநெல்வேலியில் அங்கே இருக்கந்துறையில் அங்கே அமைச்சராக ஒருத்தவங்க இருக்கிறாங்க, இந்திரா முருகேசன், ஊராட்சி மன்ற தலைவர். அவங்க தான் டெண்டர் போடுவாங்க. இவங்க டெண்டர் விதிமுறைகளை வகுக்கிறாரு. 30ஆம் தேதி ஜூன் வெளியிடுறாரு, பத்திரிகையாளர்கள்ட்டையும் கொடுக்குறாரு. 1ஆம் தேதி அஃபிஷியல் நோட்டுமே வெளில வருது. ஆனால் அதுலேருந்து ஒரு வாரம் கழித்து போட்ட இந்திரா முருகேசன் அவர்கள் இல்லை இந்த இடத்துல நான் தான் டெண்டரை முடிவு பண்ணி அவங்க டெண்டர் போட்டது இன்னும் அது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே மட்டுமே இல்லை, திருநெல்வேலியில் ஒரு உதாரணம் சொல்கிறேன். அதே போல் அம்பாசமுத்திரம், இந்த பக்கம் நீங்கள் பொள்ளாச்சியில் பார்த்தீங்கன்னா 28 டெண்டர்கள் போட்டிருக்கோம். அப்போது டெண்டர் விதிகள் தொடர்ந்து நாம் அறிவுறுத்திக்கிட்டே இருக்கிறோம். இங்கே நாங்கள் கடைபிடிக்கிறோம்னு சொல்கிறாங்க. பெயருக்கு காஞ்சிபுரத்தில் 2 பேர் சென்னை எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் ரத்து செய்யப்பட்டதை சஸ்பென்ஷனோட பனிஷ்மெண்ட். சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்குன்னா ஒரு ஆரம்ப கட்ட ஆய்வு செய்வாங்க, இல்லை நாங்கள் ஆவணங்களை பார்க்கறதுக்காக ஒரு வாரம் பணிக்கு வராமல் இருங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்களை எங்கே வந்து தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு? இந்த மாதம் ஆட்சியில் 2 மாதம் ஆட்சியில் இந்த சாதாரண ஊழியர்கள் மீது கூட அவங்க செஞ்ச தவறுக்கு நடவடிக்கை எடுக்கலைன்னா
இப்போ இதற்கு பிறகு இருக்கக்கூடிய ஊழல் மீது நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? ரெண்டாவது வந்து இதில் இன்னொரு பார்வை என்னன்னா, ஒரு வாரத்துக்கு முன்பாக, அதாவது ஒரு நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்பாக தமிழ்நாட்டில் குட்கா தடை செய்யப்படுகிறது இன்னொரு ஆண்டுக்குன்னு சொல்லி கையெழுத்து போடுறாரு. அந்த கையெழுத்தோட இங்கு அந்த மை காய்வதற்குள்ளாக குட்கா விஜயபாஸ்கர் அவர்களை கட்சியில் ஆனந்த் அவர்கள் முன்னிலையில் ஒரு பெரிய நிகழ்வுல சேர்க்கிறதையும் பார்த்தோம். விஜயபாஸ்கர் வந்து ஏற்கனவே ஒரு சிஸ்டமேட்டிக்ல நிறைய பிரச்சனைகள் சுற்றி இருக்கு. ஆர்கே நகர் இடைத்தேர்தலாக இருக்கட்டும், பணப்பட்டுவாடாவில் இருக்கு, ஒரு கரப்டட் பர்சன். அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றுமே அப்படிதான் குறிப்பிடுறீங்க. அங்க இருக்கக்கூடிய அவருடைய நிலத்துல கனிம வளங்களை அளவு எடுக்கிறதுக்கு ஒரு அரசு ஒரு அளவு கொடுத்துருக்கு, அதை விட கூடுதலாக எடுத்திருக்கிறான்ற அறிக்கை இருக்கு. சிபிஐல குட்கா கம்பெனிலேருந்து எம்ஏஎம் குட்கா ஓனர்கிட்ட மாதம் 15 லட்ச ரூபா வாங்கியிருக்கேன்னு அவர் டைரியில் எழுதியிருக்கிறாரு. கூடுதலாக வீட்டில் பையா பணமாக இருக்கே என்னப்பா மூட்டை அப்படின்னு கேட்கும்போது அவங்க அப்பாவே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறார். இது வேலைகளுக்காக பணிகளுக்காக டெண்டர் கொடுக்கறதுக்காக லஞ்சமாக வாங்கின பணம் அவரே ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துருக்கிறார். இப்போ இவ்வளவு ஆவணங்கள் பொதுவில் இருக்கும்போது எப்படி விஜயபாஸ்கர் அவர்களை சேர்த்துக்கிட்டு போதை, அதுக்கு அடுத்த வாரமே என்ன நடக்குது, போதை ஒழிப்புக்கான பேரணி விழிப்புணர்வு நிகழ்வுகள் மாரத்தான்கள் நடக்குது. அப்போது மது ஒழிப்புக்காக போதை ஒழிப்புக்காக மற்றதெல்லாம் சொல்கிறது எல்லாமே வெறும் வாய் வார்த்தையா ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இந்த ஊழல் குற்றச்சாட்டுகளை சின்னதாக இல்லை, இது போக இன்னும் எவ்வளவோ இருக்குல்ல. அப்போ இதற்கான அனுமதியோ இதற்கான ஃப்ரீ ஃபேர் இன்வெஸ்டிகேஷனோ அதுக்கான போதிய ஒத்துழைப்போ அரசுட்டேருந்து வருமா, நம்ம சந்தேகம் வருமா வராது. இப்போ ஒருவேளை இடைத்தேர்தலில் இவரெல்லாம் போட்டி போட்டு அதிகாரத்துக்கு போயிட்டாருன்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க? பொதுவாக சாமானியன் என்ன நினைப்பாங்க? நீங்கள் அவர் கட்சியில் போய் சேர்ந்துட்டாருப்பா, அவர் அமைச்சர் ஆகிட்டாருப்பா, இல்லை எம்எல்ஏ ஆகிட்டாருப்பா, போய் நம்ம எப்படி பகைச்சிக்க முடியும், இந்த எண்ணம் வருமா வராதா? ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய தாவேக அரசுக்கு முதல்வர் விஜய் அவர்களுக்கு இவங்க சேர்க்கக்கூடாதுன்னு நல்லாவே தெரியுமா தெரியாதா? சரி, அந்த பார்வையிலேருந்தே கடந்து போகலாம். திரு லோகேஷ், நிறைவா உங்ககிட்ட கருத்து எதிர்பார்க்கிறேன். திரு ராதாகிருஷ்ணன் இறுதியா பேசும்போது கூட ஊழல்வாதிகளை கட்சியில் சேர்த்ததற்கு பிறகும் ஊழல் ஒழிக்கப்படும் அப்படின்ற விஜய் ஸ்டேட்மெண்டே அடிப்படையில் தவறு, பின்னர் எப்படி ஊழல் ஒழிக்கப்படும் அப்படின்ற ஒரு வாதத்தோடு அவர் முன்வைத்து நிறைவு செஞ்சிருக்கார். உங்களுடைய பார்வையில் ரொம்ப சுருக்கமா. நான் வந்து ரொம்ப நேரவா மறுபடியும் பேச விரும்பல, நான் ப்ராடராக பேசுகிறேன். சரி, நம்ம எல்லாருமே இந்த சிஸ்டம்குள்ளே தான் இருந்திருக்கோம், இந்த சிஸ்டம் தான் பிறந்தோம், இந்த சிஸ்டம் தான் வளர்ந்துருக்கோம். நம்ம எல்லார்கிட்ட இருக்க மாற்றம் வர வேண்டியது இருக்கு. ஒரு தலைவர் ஒரு முயற்சியை முன்னெடுக்கிறாரு, அதை நம்ம எவ்வளோ தூரம் கொண்டு போக முடியுது சப்போர்ட்டிவாக இருந்து அப்படின்றத பார்க்கணும். நான் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ தான் பார்க்குறேன். குறைகள் இருக்குது, அந்த குறைகள் சம்மந்தப்பட்டு தயவு செய்து யாருக்கு எந்த அபிப்பிராயம் இருந்தாலும் அஃபிஷியலாக கம்ப்ளைண்ட் ஃபைல்ஸ் பண்ணுங்க. அதுதான் வந்து விஜய் நான் விரும்புகிறார். தமிழ்நாடு கட்சி சார்பாக அதே தான் நான் சொல்கிறேன். யார் மேலே தப்பாக இருந்தாலும், அது மினிஸ்டராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் தயவு செய்து கம்ப்ளைண்ட்ஸ் ஃபைல் பண்ணுங்க. சரி, தேங்க்யூ. ஓகே, நிறைவாக எடுத்துக்கிட்டேன். திரு சுமன் கவி. இல்லை, விஜய் வந்து இந்த ஊழலையோ கரப்ஷனையோ அவர் வந்து ஒழிக்க வந்தவர் கிடையாது. அவர் வந்து அதை ஊக்குவிச்சவர், இயல்புலையே அவருக்கு அது இயல்பான ஒரு விஷயம். சார் கூட சொல்லும்போது என்ன சொன்னார்னா, நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்துக்கு எதிராக அவர் ஒன்றும் செய்ய முடியாது, அப்படிலாம் கிடையாது. அதாவது வருகிற ஆறு இல்லாமல், அதாவது ஆல் ரோட்ஸ் ஆர் கோயிங் டு ரோம்ங்கிற மாதிரி எல்லா இதுவும் வந்து விஜயை நோக்கி தான் போய்கிட்டு இருக்குது. அந்த பணம் எங்கேயும் தானாக எங்கேயோ வானத்தில் போய் மறைஞ்சிடுறது இல்லை. அவர் ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஒரு மீடியேட்டர் மட்டும்தான். ஆனந்தால ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களா? இவ்வளவு கரப்ஷனுக்கும் இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் காரணமே விஜய் தான். சார், என்ன தேவை ஏற்பட்டிருக்கு? ஒரு திரைப்படம் நடித்தாலே 400 to 500 கோடி ரூபாய் கிடைக்கும். அதெல்லாம் விட்டுட்டு ஒரு முதலமைச்சரா வந்து தான் இப்படி லஞ்சத்தில் வாங்கி சொத்து சேர்க்கணும்னு ஏதாச்சும் தேவை இருக்கா? என்ன 1000 கோடி 2 லட்சம் கோடி இதெல்லாம் நாங்கள் என்னைக்கு பார்க்குறது? ஏங்க, இந்த முதலாளித்துவ அமைப்பில் 500 ரூபா உங்களுக்கு தெரியும். ஓஷோட்ட ஒரு ட்ரிப் சொன்னப்போ பெரிய பணக்காரர் பிர்லாட்ட போய் ஒருத்தர் போய் இன்னும் ஒரு நாள் ஃபுல்லாக பார்த்தா இட்லி தான் சாப்பிட்றாரு, சட்னி தான் சாப்பிட்றாரு. ஆனால் அத்தனை கோடியை சம்பாதிக்கிறாரு. எதுக்காகனா அது ஒரு வெறி. அந்த வெறிக்காக தான் வந்திருக்காரு, தவிர உங்களுடைய இதை திருப்திப்படுத்த வரல. அதனால் பிரச்சனைகளுக்கு மூல காரணமே வச்சு இன்னொன்று சொல்லிடுறேன். இந்த பிரச்சனைகள் இவ்வளோ ஊழலும் வந்து இப்போ தான் வந்ததுன்னு இல்லை. விஜய் கட்சி ஆரம்பித்த உடனேயே ஒன்றிய செயலாளர்கள் நியமிக்கிறதுக்கு 12 லட்சம் ரூபாய், இந்த 12 லட்சம் ரூபாய்னு சொல்லி பகிரங்கமாக திருச்சியை சேர்ந்தவர் ஒருத்தர் வெளியில் வந்து பேசினார். அவர் கட்சியை சேர்ந்தவர், அது ஆனந்துக்கிட்ட தான் அந்த பணம் போனுச்சுன்னு பேசினார். அதே மாதிரி திருவள்ளூரை சேர்ந்தவர் போராட்டமே இது போன்ற ஒரு சம்பவங்கள் நடக்கும்போது அதுக்கும் தலைமைக்கு எப்படிங்க தொடர்பு படுத்த முடியும்? இது நடந்து திருவள்ளூரை சேர்ந்தவர் பணம் கேட்கறாங்கன்னு சொல்லி போராடிட்டு இருக்கும்போது தான் விஜய் வந்து மலேசியாவில் நின்றுட்டு குத்தாட்டம் போட்டாரு. எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்? எதுக்காக சொல்றேன்னா, விஜய்க்கு எதுவுமே தெரியாது, அவர் புனிதர்.
அது பக்கத்துல இருக்கவங்க தான் அயோக்கியங்கன்னு சொல்லுறதே தப்பு. முதன்மை பதவியில் இருக்கிறவர்கள் தான் கரப்டடு, மற்றவர்கள்லாம் கிளைகள் தான். ஆணி வேற விஜய் தாங்கிறேன். தலைமை சரியா இருந்தா அனைவருமே சரியா தலைமை இருப்பாங்க. கரப்டடு இல்ல அப்படிதான் சரியா சொல்றீங்க. இருந்தால் பக்கா தவறான தலைமைன்னு சொல்றேன். சரி முருகையன் நிறைவா. ஒரு 60 ஆண்டு காலமாக இந்த நாட்டில் நடந்த அந்த ஊழல் சம்பந்தப்பட்டதில் முழுமையாக விஜய் புரிந்து கொள்ளவில்லையோ என்னமோ. ஆனால் அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, இந்த நாட்டை திருத்தி விடலாம். பெருந்தலைவர் காமராஜர் எப்படி 9 ஆண்டு காலம் எந்த ஊழலும் இல்லாத ஒரு ஆட்சியை வந்து எப்படி கொடுத்தாரோ, அதாவது பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சியில் இருந்த காமராஜர் இருக்கட்டும், கக்கனா இருக்கட்டும், ராமையாவா இருக்கட்டும், எல்லாருமே அவருடைய பிற்கால வாழ்க்கையை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்தது. அரசு மருத்துவமனையில் கீழே படுத்து கிடந்த கக்கன், அரசு பஸ்ஸில் பயணம் செய்தவர்கள்லாம் இருக்காங்க. இறந்து போனவங்க ராமையாவை இங்கேருந்து சொந்த ஊருக்கு கொண்டு போகிறதுக்கு வழி இல்லாமல் முழித்த முழிப்பு, இதெல்லாம் அவர் வந்து அந்த அந்த ஆட்சியை நாம் திருப்பி பார்க்கவே முடியவில்லை. ஒரு கால் வந்து ஊழல் என்னதான் தமிழ்நாடு திளைத்து கடந்தாலும் கூட அதை நாம் ஏதாவது திருத்தி விடலாமா, நாம் ஏதாவது வழிபடுத்தி விடலாமா, ஒரு திருத்த முடியுமா என்ற ஒரு நம்பிக்கையோடு அவர் வாக்குறுதியெல்லாம் கொடுத்து வந்தார். முருகையன்ட்ட நிறைவா கேட்கிறேன், சுமன் கவி தாவேகா தலைவராக இருந்த போதும் முதலமைச்சராக இருக்க போதும் அவர்தான் முக்கிய புள்ளியே இந்த ஊழல் நடப்பதற்கு, அதை ஏற்கிறீங்களா இல்லையா? இல்லை, அதெல்லாம் அவர் வந்து பணம் 100 மடங்கு பணம் சம்பாதிப்பதற்காக தான் அரசியலுக்கு வந்தாருங்கிற வார்த்தைலாம் நான் எதுக்கு தயாரில்லை. அவரால் ஓரளவுக்காவது இதை திருத்த முடியும், இந்த ஊழலற்ற ஆட்சியை நம்மளால் கொடுக்க முடியும் நம்பிக்கையோடு வந்திருக்கிறார். அதற்கான சில முயற்சிகள் எல்லாம் எடுப்பதாகவே நினைக்கிறேன். அது பொதுமக்கள் மத்தியிலே அப்படி ஒரு பேச்சு இருக்கு. இதுவரையில் நாங்கள் எல்லாம் போயினோம்னா, நாங்க போனோம்னா எதுவும் நடக்காது. இப்ப தாலுகா ஆபீஸ்லயோ கலெக்டர் ஆபீஸ்லயோ நம்ம போனோம்னா ஒரு மரியாதை இருக்கு. போன உடனே சாதாரண மக்கள் பேசிக் கொள்வதை நாம் என்னால் கேட்க முடியாது. பயணிக்கக்கூடிய விஜயை தயவு செய்து கக்கன் காமராஜரோடு ஒப்பிட்டு அவர்கள் ஒப்பிடல. அவர்கள் காலத்தில் அப்படி ஒரு ஆட்சி நடந்தது. அதுபோல் அது மாதிரி நடத்தாட்டியும் கூட ஓரளவுக்காவது நாம் நேர்மையான ஒரு ஆட்சியை கொடுக்க முடியுங்கிற நம்பிக்கையோடு வந்தார். எந்த அளவுக்கு சாத்தியப்படுமா இல்லையா என்பது இப்போ நீங்க 2300 இந்த இதெல்லாம் கான்ட்ராக்ட் எல்லாம் ரத்து பண்ண சொன்னார் இல்லையா, 2300 வந்து ஒரு 10,000 கோடி ரூபாய் வந்து அரசு பணம் வந்து வெளியில போகுதுன்னா, இப்ப அதை ரத்து செய்து விட்டு மீண்டும் நியாயமான முறையில் அந்த கான்ட்ராக்டை விடும்போது அது 10,000 கோடியிலிருந்து 7,000 கோடிக்கு கொண்டு வந்தால் 3,000 கோடி தமிழக அரசுக்கு அது மிச்சப்படுத்துகிறது. அந்த பார்வையோடு தான் நிறுத்துறாரு. அந்த மாதிரி பார்வையெல்லாம் இருக்கு, அதையெல்லாம் வரவேற்கணும். நான் சொல்றேன், நடக்கிற நல்லதை வரவேற்போம், தீயதை கண்டிப்போம். அது வந்து எந்த அளவுக்கு கொண்டு போறாங்கிறத ரொம்ப குறுகிய காலம், இன்னும் கொஞ்சம் காலம் கழித்து தான் ஒரு முடிவுக்கு நாம் வர முடியும். திரு ஜெகதீஸ்வரன் நிறைவா. அவர் வந்து சட்டமன்றத்தில் முழங்கும் பொழுது தொடமாட்டேன், தொட்டா விடமாட்டேன், தொட்டவனை விடமாட்டேன்னு சொல்லி சொன்னார். தொட்டவனை விட மாட்டேன்னா நம்ம என்னன்னா அவங்க நடவடிக்கை எடுப்பார், அவர் கட்டி அணைச்சிக்கிறார், வாங்க வாங்க அப்படின்னு. தொட்டவனை விட மாட்டேன் அந்த மாதிரி தான் போறாரு. பார்க்குறோம் இன்னும் இவ்வளோ ஊழல் அமைச்சர்கள் வரவங்களை. இப்போ நீங்கள் எடப்பாடி ஆட்சி காலம் ஊழல் ஆட்சி கிட்டத்தட்ட 2017 அவர் சொல்கிறார் 2026 வரைக்கும் சொல்லி சொல்கிறார். அந்த ஆட்சி காலத்தில் இருந்த அமைச்சர்கள் MC சம்பத், கடம்பூர் ராஜு, செங்கோட்டையன், விஜயபாஸ்கர், இந்த விஜயபாஸ்கர், அந்த விஜயபாஸ்கர், இப்படி ஒரு 9 பேர் வந்து ஏற்கனவே உள்ள வந்துட்டாங்க. அவர் எல்லோருமே நிச்சயமாக, ஏன்னா இப்போ விஜயபாஸ்கர்லாம் ராலிமலையில் வாரம் கிஃப்ட் ஹேம்பர் கொடுத்துட்டே இருக்கார் மக்களுக்கு. என்னைக்குனாலும் எலெக்ஷன் வந்துடும், கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு மைசூர் பாக்கு, நெய்டப்பா, ஃபேனுகின் என்னென்ன கொடுக்கணும் கொடுத்துட்டேன்னா காசு நிறைய வச்சிருக்காரு, கொள்ளடிச்சு வச்சிருக்காரு, அது பிரச்சனையே இல்லை. அப்போ அந்த சக்தியை தான் நான் வந்து புதிய சக்தியோட இணைஞ்சு அது எப்படி சரியாக வரும். இன்னொன்று அவர் சொன்னதில்லை, நீங்கள் விஜய் அவர்கள் ஊழல் நீங்கள் ரொம்ப பின்னாடிலாம் போவேணாம். நீங்கள் அரசியலுக்கு வந்த பிறகுதான் அந்த வருமான வரி வழக்கு புலி படத்துக்கு அவரே வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டை படித்து பார்த்தீங்கன்னா, ஆமாம் 15 கோடி நான் வந்து கருப்பணம் வாங்கினேன். அது கோர்ட் என்ன சொன்னிச்சு, 1.5 லட்ச ரூபா 10% 1.5 லட்ச ரூபா 1.5 கோடி ரூபா நீங்கள் கட்டிருங்க, அவ்வளோதான் சொன்னிச்சு. கட்ட முடியாது. ஏன் கட்ட முடியாதுன்னா, நீங்கள் 2019 வழக்கையே 2024 கேட்குறீங்க, முன்னாடி கட்டிருந்தா நான் கேட்டால் தான் கொடுப்பேன், இப்போ கொடுக்க மாட்டேன். இப்போ நீங்கள் கருப்பணம் வாங்கினீங்கல்ல, அது ஒத்துக்கிட்டு கட்ட வேண்டியதானே கோர்ட் மறுபடியும் கேட்க. அந்த வழக்கு இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்கு. அப்போ தான் வந்து தன்னுடைய பொது வாழ்க்கையில் தூய்மையானவராக நிச்சயமாக இல்லை. இன்னொன்று, நீங்கள் சினிமா இண்டஸ்ட்ரியில் கருப்பணம் ரொம்ப சர்வசாதாரண விஷயம். அவர் கடைசி படம் வரைக்கும் நான் கருப்பணமே வாங்கலை, நான் அப்படி வெள்ளை பணம் தான் வாங்கிட்டு இருந்தேன் அவரால் சொல்ல முடியுமா? அதுவே சொல்ல முடியாது. அப்படி இருக்கும் பொழுது நான் வந்து ஊழலை ஒழிக்க பிறந்தவன் அப்படிங்கிறதெல்லாம் டயலாக நல்லா இருக்கும், நரேட்டிவ்க்கு நல்லா இருக்கும். உண்மையா என்னங்கிறது இன்னும் கூடுதலாக தெரியும். திரு ராதாகிருஷ்ணன், முருகையன் வைத்த அந்த முக்கியமான ஒரு வாதத்துடன் உண்மையிலேயே அவங்க இப்போ டெண்டர் வகையில் இப்போது மார்க்கெட் ரேட்டோட
குறைவான விலைக்கு பொருட்கள் கொள்முதல் செய்ய துவங்கியிருக்கிறாங்க. நமக்கு என்ன பிரச்சனைனா அவங்க மீதெல்லாம் ஏன் இந்த நடவடிக்கை எடுக்கலை அப்படின்றது தான். இப்போ நாம் 41 புகார்கள் கொடுத்துருக்கோம் ஏற்கனவே பல மாதங்களாக ஆதாரங்களோட கொடுத்து. இதில் ஒரே ஒரு இதில் தான் இப்போ எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு. அதுலேயும் இப்போ குவாஸ்க்கு போயிட்டாங்க. வேலு அவர்களுடைய கேஸ். அதாவது நீங்கள் மேடையில் பேசுறது ஒரு பக்கம், அது தொழில் சார்ந்து பழகி இருக்கக்கூடியது, அது மேடையில் பேசுறது, மக்களை ஈர்க்கக்கூடிய அதெல்லாம் செய்யுங்க. பட் இந்த இடத்துல நீங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் ரீதியாக நீங்கள் என்ன செய்கிறீங்கன்றது ரொம்ப முக்கியம். இதே சொல்ல போனால் ரைட் டு சர்வீஸ் ஆக்ட் கொண்டு வரணும் பிரச்சாரத்தில் சொன்னவர் இது வரைக்கும் அதை பற்றி பேசலை. 2 மாதம் ஆச்சு. இப்போ இன்னொன்று பட்ஜெட், இந்த கொள்முதலில் தான் பெரிய அளவுக்கான ஊழலே நடக்கும். இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஊழல், இப்போ ரன்னிங்கில் சொல்கிறேங்க, இப்போ நடந்துகிட்டு இருக்க டெண்டரில் கூட கரப்ஷன் அறிவிப்பு இருக்குன்னா நான் என்ன சொல்ல முடியும்? அப்போது இவங்க திட்டமிடுவது ஆமாம் இப்போ அறிவிச்சிருக்கிறதுல கூட நீங்கள் யார் ஒரு தனி மனிதர் டிசைட் பண்ணுற அளவுக்கு சில டெண்டர்கள் இருக்குது. அதுக்கான R&D நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் ஓரிரு நாளில் திரும்ப புகார் கொடுக்க போகிறோம். இப்போ நேற்றைய தினம் வந்து திருநெல்வேலி கொடுத்துருந்தோம், பொள்ளாச்சி கொடுத்துருந்தோம். அதற்கு முன்பாக வேறு சில மாவட்டங்கள் திருச்சியில் நடந்தது கொடுத்துருந்தோம். அதே போல் சென்னையில் நடந்த அந்த கொள்முதல் பண்ணும்போது டிப்பர் அந்த இதெல்லாம் கொள்முதல் பண்ணும்போது கொடுத்துருந்தோம். காஞ்சிபுரத்தில் நடந்திருந்ததை கொடுத்துருந்தோம். அதே போல் இங்கே சேலம் பகுதியில் கொள்முதல் பண்ணுறதுக்கான டெண்டர்களை ஒவ்வொரு தடவையும் எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம். இதோட சேர்த்து பிப்ரவரி மார்ச் காலங்களில் நடந்ததையும் பார்க்க சொன்னோம். நீங்கள் அந்த ஃபுட்பாத் டெண்டர்லாம் கேன்சல் பண்ணதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அது பிப்ரவரி மார்ச்லேயே போடப்பட்ட டெண்டர் இப்போவும் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? மார்க்கெட் ரேட்டை விட கூடுதலாக இருக்கிறதுல திரும்ப ஆய்வு செய்யுங்கன்றோம். இப்போ போட்டிருக்க டெண்டரில் எப்படி இருக்குன்னா நான் தான் முடிவு பண்ணுவேன். அதாவது யார் போட்டி போடணும்னு, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் திருநெல்வேலி எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே இருக்கந்துறையில் தமிழ்நாட்டில் அதிகமான குவாரிகள் இயங்கக்கூடிய ஊராட்சி இருக்கந்துறை. அப்போ குவாரிகள் இயங்குதுன்னா குவாரிகளோட வருமானம் எங்க வருது? அந்த ஊராட்சிக்கு வருது. அப்போ அந்த ஊராட்சிக்கான லோக்கல் ஃபண்டை அடுத்த எலெக்ஷனுக்குள்ள செலவு பண்ணிடணும் இல்லையா? பட்ஜெட்டுக்குள்ள செலவு பண்ணிடணும். திரும்ப ஃபண்டு வந்துடும். அப்போ அவங்க என்ன பண்றாங்க? இருக்கந்துறைக்குள்ள உள்ளவர்கள் மட்டுமே போட்டி போடும் போது நான் டெண்டரை வடிவமைக்கிறேன். எதுக்காக சார் வடிவமைக்கிறீங்க? டெண்டரை விதி என்ன சொல்லுது? அந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடியவங்க யார் வேணாலும் பங்கெடுக்கலாம் இருக்கு. கன்னியாகுமரியில் நீங்க பங்கெடுக்கலாம்னு விதி இருக்கு. ஆனா இருக்கந்துறையில் உள்ளவங்க மட்டும்தான் போட்டி போடணும் அப்படின்னா அப்போ இது போல ஒவ்வொரு டெண்டர்களையும் விதிகளை குறிப்பிடுறாங்க. அப்போ இன்னமும் முழுமையாக நடவடிக்கை எடுக்கலை. அப்போ காரணம் என்னன்னா இந்த ஒப்பந்தங்கள் அறிவிக்கும் போது நீங்க மார்க்கெட் ரேட்டோட கம்பேர் பண்றீங்கல்ல, அப்போ அதோட கூடுதலா போட்டிருக்காங்களா? நடவடிக்கை எடுங்க. நீங்க ஏன் வெறும் வாய் வார்த்தையா மட்டுமே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? 2048 தெரிஞ்சதற்கு பிறகும் நடவடிக்கை எடுக்க மறுப்பதான் இன்னும் சந்தேகத்தை வலுப்படுத்துது. டிரான்ஸ்போர்ட் டெண்டர் ஒன்று இருக்கு ரேஷன்ல, அது ஏற்கனவே 295 ரூபா 305 ரூபாய்க்கு தான் 8 கிலோமீட்டருக்கு டிரான்ஸ்போர்ட் டெண்டர் இருந்தது. அதை டிவிஎன்பி அரசு வந்து 595 ரூபா 600 ரூபாய்க்கு மாற்றினாங்க. இப்போ அந்த பீரியட் முடிஞ்சிருச்சு. திரும்ப இப்போ கொட்டேஷன் போட போகிறாங்க. திரும்ப டெண்டரை கால்ஃபர் பண்ணாங்க. அது 600 ரூபாய்க்கு மேலே போகக்கூடாது. இன்ஃப்ளேஷன் ரேட்டு நீங்கள் 300 ரூபாய்க்கு போடணும். இப்போ இது போன்ற மீளாய்வை யார் செய்ய முடியும்? அப்போ இது அரசு தெரிஞ்சுக்க வேண்டிய, அமைச்சர்கள் இன்னமும் எனக்கு தெரியாமல் இருக்குன்னு சொல்லக்கூடிய காலகட்டத்தில் இல்லை. அப்போ அரசு இன்னும் கூறிய நோக்கத்தோட வேலை செஞ்சு கரப்ஷன்வாதிகள் மீது நடவடிக்கை எடுங்க, விரைவாக எடுங்க. சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணுங்க. சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்றது நடவடிக்கையும் தீவிரப்படுத்த வேண்டியதை கேட்கிறோம். இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள்லாம் அதிகார மையத்தோட சேர்ந்து இருக்கிறவங்க, நீங்க அவங்களுக்கான ஃபாஸ்ட் ஃபார்வர்டா பண்ணி தண்டனை கொடுங்க. அப்பதான் ஊழலை தடுக்கிறதுக்கான வழியாவே துவங்கும். சரி, நிறைவா எடுத்துக்கிறேன் ராதாகிருஷ்ணன். ஊழல் புகாரில் சிக்கினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கும் முதலமைச்சர் விஜய். ஆனால் குற்றவாளிகளையே பாதுகாக்கக்கூடிய தாவேக அரசாக தான் இந்த அரசு இருக்கிறது என திமுகவினுடைய குற்றச்சாட்டு. இது குறித்து தான் 5 விருந்தினர்களோடு நாம் விவாதத்தை நகர்த்தி இருந்தோம். விவாத நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட 5 விருந்தினர்களுக்கும் நன்றி, நேயர்களுக்கும் நன்றி. நாளை மற்றொரு தலைப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.